மச்சி மைக் ஆன் பண்ணிக்க, ஆஃப் ஆயிட்டு. ஹரே கிருஷ்ணா. நான் பேசுறது கேக்குதா? கேட்குறது மாதாஜி? கேக்குது மாதாஜி. ரொம்ப சந்தோஷம் மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா. எங்க உங்களை பார்க்க முடியலையே? உங்க அண்ணால பார்க்குறேன் மாதாஜி. நீங்க அப்படியே கன்னியூ பண்ணுங்க. பார்க்க முடியலையே, என்னையே தான் நான் பார்த்துக்கிட்டேன். அப்படிதான் இருக்கும். இது வந்து உங்களுக்கு யூடியூப்ல மற்ற இதெல்லாம் பார்க்கறதுக்கு கிளியரா இருக்கும். உங்களை எல்லாருமே நல்லா பார்ப்பாங்க, அதுக்கு தான். ஓகே, ஆல்ரைட். நமோ விஷ்ணுபாதாய கிருஷ்ண பிரஸ்தாய பூதலே ஸ்ரீமதே ஜெயபதாக சுவாமிநிதி நாமினே நமாச்சாரிய பதாய நிதாய கிருபா பிரதாயினே கௌரகத தாமதாய நகர கிராம தாரிணே ஓம் அஜானதிமிராந்தஸ்ய ज्ञानाञ्जनशलाकया चक्षुरुन्मिलितं येन तस्मै श्रीगुरवे नमः। मुखं करोति वाचालं पङ्गुं लङ्घयते गिरिं यत्कृपातमहं वन्दे श्रीगुरुं दीनतारिणं परमानन्दमाधवं श्रीचैतन्य ईश्वरं। हरि ओं तत्सत्। वंशकल्पतरुभ्यस्य कृपा सिन्धुभ्य एव च पतितानां पावनेभ्यो वैष्णवेभ्यो नमो नमः। நமது ஆன்மீக ஆசானை போற்றும், நம்ம குருவை போற்றும் இந்த அற்புதமான நிகழ்விற்கு எனது ஆன்மீக சகோதர சகோதரிகள் அனைவரையும் வரவேற்கிறேன். எனக்கு இந்த வாய்ப்பு அளித்த ராதா கோலோகநாத் பிரபு, விஸ்வேஸ்வரி கோபி மாதாஜிக்கு என்னுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். ஆக்சுவலா இப்போ ஒரு மாசமாவே அவங்க சொல்லிட்டு இருக்காங்க வாங்க பேசுங்க அப்படின்னுட்டு. ஏதோ சேவையின் காரணத்தினால இன்னைக்குதான் அந்த வாய்ப்பு கிடைச்சது. ஸோ இன்னைக்கு வந்து தமிழ் புத்தாண்டு. ஸோ அது எனக்கு ஒரு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. புத்தாண்டுல உங்க கூட இந்த சங்கத்துல சேர்றதுக்கு. அதுவும் இல்லாம இந்த வருஷம் பெண்களுக்கு எப்படி ஒரு எம்பவர்மெண்ட். எனக்கு தமிழ் வந்து ஃபர்ஸ்ட் லாங்குவேஜ் கிடையாது. என்னுடைய தாய்மொழி வந்து தெலுங்கு. படிச்சது எல்லாமே தமிழ்நாடு, பிறந்தது வளர்ந்தது எல்லாமே தமிழ்நாடு தான். பட் அப்பயும் அது செகண்ட் லாங்குவேஜா தான் இருந்தது. அதுக்கப்புறமா மாயப்பூர்ல இவ்வளோ வருஷம் இங்க இருந்ததுனால தமிழ்ல வந்து கிளாஸ் கொடுக்கறதுக்கோ இல்லை அஃபிஷியலா எதுவும் அந்த அளவுக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்கல. ஸோ அதனால ஏதாவது மிஸ்டேக் இருந்தா என்னால சரியா கம்யூனிகேட் பண்ண முடியலன்னா என்னை மன்னிச்சுக்கோங்க. நான் ட்ரை பண்றேன். ஃபர்ஸ்ட் வந்து நான் வந்து 2019 வந்து குருமாஜ்க்கு ஒரு வியாச பூஜை ஒரு சாங் எழுதினேன். அது உங்க கூட ஷேர் பண்றதுக்கு எனக்கு விருப்பமா இருக்கு. இது வந்து ஸ்ரீகிருஷ்ண சைத்தன்ய பிரபு தயா கொரோ மோரே அந்த சாங்ல கொஞ்சம் மாடிஃபிகேஷன் பண்ணி அது நம்ம குரு மகாராஜுக்கு நான் எழுதியிருக்கேன். श्री जय पताक स्वामी गुरु दया करो मोरे तोमा बिना के दयालो जगत संसारे पतित पावना हेतु तव परंपरा मोसम पतिता प्रभु न भाई तारा आहा प्रतिनिधि निताय प्रेमानंद सुखे कृपा बलो काना करो अमी बड़ो दुखी दया करो साक्षात हरि आचार्य गोसाई तव कृपा बाले पार चैतन्य निताय आहा ठाकुर भक्ति विनोद भक्ति श्वेता गौर सेनापति श्रील भक्ति वेदांता दया करो आचार्य पाद श्रील जय पताका तुम्हारा चरण सेवा மகே ரத்னவாலி. இதனுடைய பொருளுரை என்ன அப்படின்னா,
எனது அன்பு ஆன்மீக குருவே ஸ்ரீல ஜெயபதாக்க சுவாமி அவர்களே, தயவு செய்து என் மீது கருணை காட்டுங்கள். ஏனெனில் இந்த 3 உலகங்களிலும் தங்களை காட்டிலும் அதிக கருணை கொண்டவர் வேறு யார் இருக்க முடியும்? தங்கள் சீட பரம்பரையில் தாங்களே மிகவும் கருணை வாய்ந்தவர். பௌதிக பந்தத்தில் சிக்கி வீழ்ச்சியடைந்த எங்களை போன்ற ஆத்மாக்களை மீட்டெடுப்பதற்காகவே தாங்கள் அவதரித்துள்ளீர்கள். ஆனால் என்னை காட்டிலும் அதிக வீழ்ச்சியடைந்த ஒரு ஆத்மாவை தங்களால் வேறு எங்கும் காண இயலாது என்று நான் உறுதியளிக்கிறேன். எனவே கருணை பெறுவதில் எனக்கே முதலிடம் உண்டு. நித்யானந்த பெருமானின் அன்பு பிரதிநிதியே, தாங்கள் எப்போதும் ஆன்மீக பேரின்பத்தில் திளைத்து மகிழ்ச்சியுடன் விளங்குகிறீர்கள். தாங்கள் எப்போதும் மிகுந்த மகிழ்ச்சியுடன் காட்சியளிப்பதால் மிகுந்த துயரத்தில் வாடும் நான் தங்களை தேடி வந்துள்ளேன். தாங்கள் கருணையுடன் என் மீது ஒரு கடைக்கண் பார்வை வீசினால் நானும் மகிழ்ச்சி அடைவேன். பரமபுருஷ பகவான் ஹரியின் நேரடி பிரதிநிதியே, தாங்கள் மிகுந்த கருணை வாய்ந்தவர். தயவு செய்து என் மீது கருணை காட்டுங்கள். தாங்கள் என் மீது கருணை காட்டினால் இயற்கையாகவே சைத்தன்ய பெருமாளும் நித்யானந்த பெருமானும் என் மீது கருணை காட்டுவார்கள். ஓ பக்தி வினோத டாக்கூரே, ஸ்ரீல பக்தி சித்தாந்த சுவாமி பிரபுபாதரே மற்றும் சைத்தன்ய மகா பிரபுவின் ஆன்மீக படை தலைமை தளபதியாக விளங்கும் ஸ்ரீல பக்தி வேதாந்த சுவாமி பிரபுபாதரே, உங்கள் அனைவரிடமும் நான் கருணை வேண்டி பிரார்த்திக்கிறேன். ஓ ஜெயபதாக்க சுவாமி ஸ்ரீல ஆச்சாரிய பாதரே, தயவு செய்து என் மீது கருணை காட்டுங்கள். தங்களுக்கு தகுதியற்ற மகளாகவும் சீடராகவும் விளங்கும் ரத்னாவளி தேவிதாசி ஆன நான் எப்போதும் தங்கள் திவ்ய தாமர திருவடிகளுக்கு சேவை செய்யவே விரும்புகிறேன். நான் முதல்ல குருமாஜ கோயம்புத்தூர்ல பார்த்தேன். 1990 இருக்கும். அப்புறம் ஃபர்ஸ்ட் டைம் அவர் வந்து கோயம்புத்தூருக்கு நான் அங்க சேர்ந்த பிறகு அங்க அப்பதான் வந்தாரு. நாங்க எல்லாம் வரிசையா நின்றுட்டு இருந்தோம். நின்றுட்டு இருக்கப்போ குருமாஜ் உள்ள நடந்து வரையில என்னை வந்து உத்து கவனிச்சார். வெரி ஷார்ப்லி லுக்ட் அட் மீ. அது என்னுடைய அப்படியே ஆள் மனதை வந்து போய் அது தொட்டது. எனக்கு வந்து ஒரு அனுபவம் என்ன அப்படின்னா, இவரை நான் இப்ப வந்து முதல் முறையா நான் பார்க்கல. எனக்கு இதற்கு முன்பிருந்தே அவர் எனக்கு கனெக்ஷன் இருக்கு அப்படின்ற ஒரு ஃபீலிங் எனக்கு ஏற்பட்டது. அதுக்கப்புறமா நாங்க அவர்கிட்ட பேசணும், எங்க கணவரும் நானும். அப்ப என் கையில வந்து ஒரு வருஷ குழந்தை என் கையில இருந்தது. அப்போ நாங்க குருமாஜ் ரூம்ல போய் நாங்க தனியா தர்ஷன் எடுக்கிறப்போ எங்க கணவர் வந்து ஃபர்ஸ்ட் கேள்வி என்ன கேட்டாரு அப்படின்னா, குரு மகாராஜ நான் வந்து சன்னியாசம் எடுக்கணுமா அப்படின்னு கேட்டாரு. எனக்கு அப்படியே திகில்னு ஆயிடுச்சு. ஃபர்ஸ்ட் எடுத்தது குருவை பாக்குறோம், இப்பதான் பேசுறோம், இப்பதான் கிருஷ்ண கான்சியஸ் ஆரம்பிச்சோம், அதுக்குள்ளேயே இவர் வந்து சன்னியாசம் பத்தி கேட்கிறாரு அப்படின்னுட்டு எனக்கு ஒரு பயம் இருந்தது. அதுக்கப்புறமா குரு மகாராஜ் வந்து சொன்னாரு, ஒய்ஃபும் வந்து கோஆபரேட் பண்ணா, மனைவியும் வந்து கிருஷ்ண பக்தியிலே கோஆபரேட் பண்ணா அது எடுக்கணும்னு அவசியம் இல்லை. 2 பேரும் சேர்ந்து பக்தி தொண்டுல ஈடுபடுங்க அப்படின்னு சொல்லி சொன்னாரு. ஆனா சன்னியாசம் எடுக்கணும்னா அதுக்கு வந்து மனைவியுடைய உத்தரவு இல்லாம கணவன் வந்து சன்னியாசம் வாங்க முடியாது அப்படின்னு சொன்னாரு. எனக்கு சந்தோஷமாயிடுச்சு. அதுக்கப்புறம் அந்த டைம்லயே நான் ஃபர்ஸ்ட் நான் குருமாஜ் கிட்ட கேட்ட கேள்வி என்னன்னா, ஒரு பெண் சிஷ்யர், ஒரு லேடி டிசைபிள், விமன் டிசைபிள் எப்படி குருமாஜ்க்கு சேவை பண்ணலாம் அப்படின்னு நான் கேட்டேன். குருமாஜ் அந்த கேள்வி கேட்டு அவருக்கு சந்தோஷமா இருந்தது. அவர் சொன்னாரு, ஒன் கேன், அதாவது குருவுக்கு வந்து சமைக்கிறதுல, அதுக்கப்புறமா அவர்களுடைய துணி துவைச்சிட்டு அயரன் பண்றது. அப்புறம் சொன்னாரு, எனக்கு மாயப்பூர்ல ஆபீஸ் இருக்கு, அங்க கூட எனக்கு சில சிஷ்யர்கள் அங்க சேவை செய்யறாங்க பெண்கள், ஆபீஸ்லயும் சர்வீஸ் பண்ணலாம்
ஆம், அது இல்லாம நம்ம என்ன காரியம் நம்ம செய்தாலும் அது குருவுக்காக நம்ம பண்ணணும். அப்போ எல்லாமே அது வந்து சேவைதான், குருவுடைய சேவைதான். ஆம், அது இல்லாம குருவுடைய மிஷன்னுட்டு இருக்கு. அந்த மிஷனுக்கு நம்ம உதவி செஞ்சாலும் அதுவும் குருவுக்காக செய்யற சேவை அப்படின்லாம் சொன்னாரு. சோ அப்பயே ஏதோ ஒரு சீட் அங்க கிடைச்சதுன்னு நினைக்கிறேன். குரு மகாராஜ்க்கு வந்து சேவை செய்யணும் அந்த மாதிரி ஆபீஸ்ல அப்படின்னுட்டு. வசந்த் அந்த அளவுக்கு டைரக்டா இல்ல, பட் தேர் வாஸ் சம் கைண்ட் ஆஃப் பிளெஸிங், இன்டைரக்ட் பிளெஸிங் கிடைச்ச மாதிரி எனக்கு ஒரு ஃபீலிங். இன்னொரு டைம் வந்து ஆஹ் குரு மகாராஜ் திருப்பி இன்னொரு டைம் வரப்போ கோயம்புத்தூருக்கு ஆஹ் நான் வந்து குருமாஜ் கிட்ட இன்விடேஷன் வீட்டுக்கு சாப்பிட்றதுக்காக இன்வைட் பண்றதுக்காக வீட்டுக்கு வாங்க அப்படின்னு கூப்பிடுறதுக்காக நானும் எங்க ஹஸ்பண்டும் அப்ப வந்து எங்க வீட்டுல வந்து கொஞ்சம் எதிர்ப்பெல்லாம் இருந்தது. நீங்க என்ன எப்ப பார்த்தாலும் பக்தியிலேயே இருக்கீங்களே. அப்போ எங்களுக்கு எலக்ட்ரிக்கல் ஷாப் ஒண்ணு இருந்தது. எங்க வீட்டுல எங்க மாமனார் மாமியார் அவங்க சொன்னாங்க, எப்ப பார்த்தாலும் பக்தியிலேயே இருக்கீங்களே, காலையில ஒரு 5-10 நிமிஷம் சாமியை கும்பிட்டுட்டு போனா அதுக்கப்புறமா பத்தாதா, எப்ப பார்த்தாலும் இதே. ஏன்னா ஏதாவது ஒரு ஃபெஸ்டிவல், ஏதாவது ஒரு ஒகேஷன் சொன்னா கடையை மூடிட்டு நாங்க 2 பேரும் கோயிலுக்கு போயிடுவோம். அதனால அவங்க கொஞ்சம் அப்செட்டா இருந்தாங்க, ரொம்ப இதுவா இருந்தாங்க. அப்ப நீங்க தனியா போய் இருங்க அப்படின்ற மாதிரி ஒரு ஒரு சூழ்நிலை அந்த டைம்ல வந்தது. சரின்னு சொல்லிட்டு அப்ப ஆத்ம தத்துவ பிரபு வந்து அங்க அடிக்கடி வருவாரு கோயம்புத்தூர்ல பிரச்சாரம் பண்றதுக்கு. அவங்களும் மாலினி மாதாஜியும் எங்களுக்கு அவங்க கூட தங்கி இருந்து ஆத்ம தத்துவ பிரபு எங்களுக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்தாரு. நீ வேணா எங்க கூட சேர்ந்து கொஞ்ச நாள் தங்கியிரு, இங்கேயே இருக்கலாம். நாங்க இப்ப வீடு பார்த்திருக்கோம் கோயம்புத்தூர்ல, நாங்க கொஞ்ச நாள் இங்க இருக்க போறோம். நீ வேணா நீங்க 2 பேரும் நீங்க வாங்க, இங்க வந்து தங்குங்க அப்படின்னு சொல்லி சொன்னாரு. சோ அப்ப வந்து சோ வீட்டுக்கு கூப்பிட்டு இருந்தா மாலினி மாதாஜி அப்ப இல்ல, ஆத்ம தத்துவ பிரபு இருந்தாரு. அவங்க சில ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இன்வைட் பண்ணியிருந்தாங்க. அது வீட்டுக்கு கூப்பிடுறதுக்காக போறப்போ நான் வந்து கீழே வந்து ஃபுல்லா வந்து கீழே விழுந்து நமஸ்காரம் பண்ண முடியல. ஏன் அப்படின்னு சொன்னா, அப்போ நான் வந்து ஸ்கூட்டர்ல போகிறப்போ ஒரு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு. சாரி சக்கரத்துல சுத்தி கீழே விழுந்துட்டேன். அப்ப எனக்கு முட்டில அடிபட்டு இருந்தது. அதனால என்னால நமஸ்காரம் பண்ண முடியல ஃபுல்லா. அப்ப குருமாஜ் சும்மா நான் கீழே வந்து கைய தரையில தொட்டு எனக்கு அப்படியே வச்சுக்கிட்டேன். என்ன ஆச்சு, உடம்பு சரியில்லையா, என்ன ஆச்சு, கால் என்ன ஆச்சு அப்படின்னு கேட்டாரு. நான் இந்த மாதிரி அப்படின்னு சொன்னேன். உடனே குருமாஜ் சொன்னாரு, உன்னுடைய உடம்பு வந்து குருவுக்கு சொந்தமானது, அது குருவுடைய ப்ராப்பர்ட்டி. அதனால நீ வந்து ரொம்ப பத்திரமா அதை பாத்துக்கணும் அப்படின்னு அப்போ ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் சொன்னாரு. அந்த டைம் வந்து வீட்டுக்கு வரப்போ எங்க ஹஸ்பண்ட் நானு உங்களுக்கு பாத பூஜை பண்றப்போ வாஷிங் ஹிஸ் லோட்டஸ் ஃபீட், நான் தண்ணி ஊத்துனது, அதுக்கப்புறமா எங்க ஹஸ்பண்ட் வந்து பாதத்தை கழுவி விட்டாரு. ஸோ திஸ் இஸ் ஆல்சோ ஒன் ஆஃப் த திங்ஸ் வாட் மேரிட் பண்ணவங்க, கல்யாணமானவங்க இப்போ சப்போஸ் குரு வீட்டுக்கு வந்தாங்கன்னா நம்ம வந்து லேடி டிசைபிள் பெண்கள் வந்து தண்ணி ஊத்தலாம், கணவர் வந்து அவங்களுடைய பாதத்தை கழுவி விடலாம். அதுக்கப்புறமா எனக்கு ஒரு ஸ்பெஷல் ஆப்பர்ச்சுனிட்டி அந்த டைம்ல கிடைச்சது. ஆத்ம தத்துவ பிரபு சொன்னாரு, நீயே ஆரத்தி பண்ணு குரு மகாராஜ்க்கு அப்படின்னு சொன்னாரு. தட் வாஸ் ஆல்சோ ஸ்பெஷல் பிளெஸிங். அந்த ஒரு டைம் எனக்கு குரு மகாராஜ்க்கு ஆரத்தி பண்ண கூட ஒரு சந்தர்ப்பம் கிடைச்சது. அதுக்கப்புறமா நாங்க வந்து மாயப்பூருக்கு 94ல நாங்க வந்தோம். வந்துட்டு குருமாஜ் கிட்ட பிளெஸிங்ஸ் எல்லாம் வாங்கிட்டு
அங்க தங்குறதுக்கு அவரு ரொம்ப கன்சர்னா இருந்தாரு. நீ சவுத் இந்தியால இருந்து வந்திருக்கிய மாயப்பூருக்கு, இங்க ஃபுட் எல்லாம் உனக்கு ஓகேவா? இங்க இட்லி இருக்காது, தோசை இருக்காது, சாம்பார் எதுவும் இருக்காது அப்படின்னு சொன்னாரு. ஆஹ் இல்ல குருமாஷ் கொஞ்சம் நல்லா பழகிடும் அப்படின்னு சொல்லி சொன்னோம். ஆஹ் அப்போ எனக்கு ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்தாரு. நான் வந்து 250 இட்லிஸ் ஒரே டைம்ல பண்றதுக்கான ஒரு இது நான் பாத்திரம் வாங்கி தரேன், நீ வேணா சமைச்சு எல்லாருக்கும் கூட அப்படின்னு சொல்லி சொன்னாரு. ஆனா அந்த இன்ஸ்ட்ரக்ஷன் என்னால 100% ஃபாலோ பண்ண முடியல. பட் எப்ப எனக்கு வாய்ப்பு கிடைச்சதோ அப்ப எல்லாம் வந்து நாங்க ஜிபிசிஸ்க்கு பிரசாதம் பண்றப்போ இட்லி எல்லாருக்குமே ஒரு 100 150 பீப்புள் டிவோட்டிஸ், அந்த மாதிரி குருஸ், சன்னியாசிஸ், சீனியர் டிவோட்டிஸ் அவங்களுக்கு எல்லாம் பண்ணி கொடுத்தோம். நிறைய அந்த மாதிரி டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கிடைக்கிறப்பல அதெல்லாம் யூஸ் பண்ணிக்கிட்டேன். ஒரு டைம் வந்து குரு மகாராஜ் வந்து பக்த ரூபா பிரபு அப்படின்னுட்டு அவர் கீழே நாங்க அப்போ சர்வீஸ் பண்ணிட்டு இருந்தோம். ஆரம்பத்துல அவர் எலக்ட்ரிக்கல் டிபார்ட்மெண்ட்ல இருந்தாரு. அதுக்கப்புறமா அவர் அன்னைக்கு வந்து நான் குரு மகாராஜுக்கு இட்லி சமைச்சிருந்தேன். அப்போ அவர் கூட பக்த ரூபா பிரபு மீட்டிங் இருந்தது. அவர் அங்க போய் எல்லாம் முடிஞ்சிட்டு வந்த பிறகு நான் அவர்கிட்ட கேட்டேன், குருமாஜ் என்ன சொன்னாரு, அவருக்கு பிடிச்சிருந்ததா என்ன அப்படின்னு கேட்டப்போ, யா he said it was one of the best idlis in மாயப்பூர். அதாவது மாயப்பூர்ல அது வரலும் ஒரு பெஸ்ட் இட்லி அவர் அப்ப சாப்பிட்டேன் அப்படின்னு சொன்ன மாதிரி சொன்னாரு. ஆனா நான் அது பண்றப்ப வந்து ஃபுல்லா வந்து கடவுள்கிட்ட வேண்டிக்கிட்டே பண்ணிட்டு இருந்தேன். கடவுளே எனக்கு இதுதான் நான் இந்த மாதிரி குருவுக்கு பண்ண போறேன், நீங்க தான் எனக்கு வந்து பிளஸ் பண்ணணும், அது ப்ராப்பர் கான்சியஸ்னஸ். ஏன்னா குரு வந்து எப்படி கிருஷ்ணர் வந்து பாவகிரகி ஜனார்தனா, நம்ம பாவத்தை தான் அவர் பாக்குறாரு, நம்ம என்ன செய்யறோம் அப்படின்றத அவர் பாக்குறது இல்ல. நம்ம எந்த பாவத்துல வந்து அந்த சேவையை பண்றோமோ அததான் அவரு பாக்குறாரு, அததான் ஏத்துக்கிறாரு. குருவும் அதே மாதிரிதான் நம்மள வந்து ட்ரெயின் பண்றாங்க. கிருஷ்ணருக்கு எப்படி நம்ம சேவை பண்றோம் அப்படின்னு சொல்லிட்டு குருவும் நம்மள ட்ரெயின் பண்றாங்க. அவரும் அந்த பாவத்தை தான் அவர் பாப்பாரு. சோ அதனால நான் ரொம்ப வேண்டிக்கிட்டே அது வந்து பண்ணேன். ஸோ அந்த பிளஸிங்ஸ் கிருஷ்ணர் அது கொடுத்தாரு அந்த டைம்ல, குருவை ப்ளீஸ் பண்றதுக்கான ஒரு வாய்ப்பு. அதுக்கப்புறமா வந்து நாங்க ஆபீஸ்ல ஜாயின் பண்ண பிறகு ஒரு டைம் நான் டைப் பண்ணிட்டு இருந்தேன். ஒரு 95 அந்த நான் வந்து ஆபீஸ்ல ஜாயின் பண்ணேன். அப்ப வந்து ஏதாவது ஒரு சின்ன சர்வீஸ் குரூப்புக்காக கிடைச்சாலும் ஓகே அப்படின்னுட்டு ஜாயின் பண்ணோம். ரொம்ப ரிக்வெஸ்ட் பண்ணி வித்வான் கௌரங்க பிரபு அவங்க கிட்ட கேட்டு அவங்கதான் எனக்கு சேவை கொடுத்தாங்க. அப்புறம் ஏதோ டைப் பண்ணிட்டு இருக்கிறப்போ குருமாஜ் ஆபீஸ்க்குள்ள வந்தாரு. உள்ள வந்துட்டு அவர் அது நான் என்ன டைப் பண்ணேன்னு பார்த்தாரு. அதுல ஏதோ பிழைகள்லாம் இருந்தது. டைப் பண்றப்போ சில டைம்ல நம்ம ஃபாஸ்டா டைப் பண்றப்போ டைப்பிங் எரர் வரும் இல்லையா, அது பார்த்துட்டு இது எல்லாம் முடிச்ச பிறகு நீ செக் பண்றியா இல்லையா, வேர்ட் செக் இருக்கும் இல்லையா, வேர்ட் அந்த இதுல அது எரர் இருக்கான்னு அதை செக் பண்ணிக்கணும் எப்பயுமே அப்படின்னு சொல்லி சொன்னாரு. ஸோ எல்லாத்தையுமே வந்து அவர் உன்னிப்பா கவனிப்பாரு, அதுக்கான வேண்டிய இன்ஸ்ட்ரக்ஷன்ஸும் கொடுப்பாரு. அந்த டைம்ல வந்து நிறைய லேடி டிவோட்டிஸ் எல்லாம் வந்து எந்த டிபார்ட்மெண்ட்லயுமே மாயப்பூர்ல அப்போ வந்து பிரம்மச்சாரிகள் தான் அதிகமா இருந்தாங்க. எந்த ஆபீஸ்லயுமே பாத்தீங்கன்னா அந்த டிபார்ட்மெண்ட் எல்லாம் மென் டிவோட்டிஸ், ஆம்பளைங்க டிவோட்டிஸ் தான் நிறைய இருந்தாங்க. ஆல்மோஸ்ட் ஒரு ஒரு டிபார்ட்மெண்ட்ல கூட பெண்கள் வந்து ஆபீஸ்ல வந்து பெண்கள் இருந்த மாதிரி எனக்கு எதுவும் ஞாபகமே இல்லை. குருபாஷ் மட்டும்தான் அந்த லேடிஸ்க்கு அந்த ஆப்பர்ச்சுனிட்டியை கொடுத்தாரு. அதுக்கப்புறமா எங்களுக்கு அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா டிஃப்ரெண்ட் சர்வீசஸ் எல்லாம் பண்ணிட்டு மேனேஜரல் அந்த ரோல் கூட எங்களுக்கு அது கூடிய சீக்கிரத்துல அது கிடைச்சது. அப்போ வந்து குருமாஜ் யாராவது லேடி டிசைபிள்ஸ் வந்தாங்கன்னா உடனே என்கிட்ட அனுப்பிச்சிடுவாங்க ஆபீஸ்க்கு, போய் ரத்னாவளிய பாருங்க, ஏதாவது சேவை இருந்தா செய்யுங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நிறைய டிவோட்டிஸ் அந்த மாதிரி வருவாங்க. அப்போ எதால என்னென்ன முடியுமோ
அதுக்கு தகுந்த மாதிரி நாங்க வந்து சர்வீஸ் ஏதாவது இருந்ததுன்னா அதுக்கு தகுந்த மாதிரி கொடுப்போம். ஆம், அப்போ ஈவன் ஜனனிவாஸ் பிரபு கூட அவர்கிட்ட யாராவது வந்தாங்கன்னா, ஏதாவது லேடி டிவோட்டிஸ் போனாங்கன்னா சர்வீஸ் கொடு, நீங்க போங்க ஜேபிஎஸ் ஆபீஸ்க்கு, ரத்னவலி மாதாஜி இருக்காங்க, அவங்க சர்வீஸ் அவங்க கிட்ட போய் கேட்டு பாருங்க அப்படின்னு சொல்லி அனுப்புவாங்க அப்பெல்லாம். ஆனா சில டைம்ல அப்போ வந்து மோர்லி டாமினன்ட் மென் அந்த டைம்ல மாயப்பூர்ல இருந்ததுனால ரொம்ப பேருக்கு வந்து சில டைம்ல அது பிடிக்காமையும் இருந்தது. ஏன்னா குரு வந்து ஒரு சன்னியாசி, எப்படி இவ்வளோ லேடி டிசைபிள்ஸ் ஆபீஸ்ல இருக்கலாம் அப்படின்னு சில பேர் அதை எதிர்ப்பும் தெரிவிச்சாங்க. பட் குருமாஜ் அதுக்கெல்லாம் வந்து அவர் அவ்வளவா அது சீரியஸா எடுக்கல. அவர் தான் வந்து பெண்களுக்கும் அந்த சர்வீஸ் வாய்ப்பு அளிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் ரொம்ப உறுதியா இருந்தாரு. சோ அது என்னுடைய நேரடி அனுபவம் அது. அந்த குருமாஜ் ஆபீஸ்லயே மட்டும் இல்ல, நம்ம ஈவன் இஸ்கான்ல கூட சில டைம்ல ஈவன் அதர் நம்ம குருமாஜுடைய காட் சிஸ்டர்ஸ், காட் பிரதர்ஸ், அதாவது அவங்க எல்லாம் வந்தா கூட காட் சிஸ்டர் ஸ்பெசிபிக்கலி அவங்களுக்கெல்லாம் சில டைம்ல மாயப்பூர்ல கொஞ்சம் கஷ்டம் இருந்தது. ஆரம்ப காலத்துல சில வேறுபாடுகள்லாம் இருந்தது. பெண்கள் இததான் செய்யணும், ஆண்கள் அதை செய்யணும், பெண்கள் இப்படி இருக்கணும், இது பண்ணக்கூடாது, அப்படிலாம் நிறைய ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் அப்போ ரொம்ப அதிகமா இருந்தது. அதெல்லாம் வேர்ல்டு வைட்லயே அந்த இது ஃபேஸ் பண்ணப்போ ஈவன் ஜிபிசி லெவல்ல கூட அதெல்லாம் டிஸ்கஸ் எல்லாம் பண்ணி அதெல்லாம் எப்படி அதை வந்து சரி பண்ணணும் அப்படின்லாம் அவங்க முயற்சி பண்ணாங்க. ஆனா முதல்ல அது ஏதாவது அங்க அமலுக்கு வந்தா குருமாஜ் தான் அதை ஃபர்ஸ்ட் ஃபாலோ பண்ணுவாரு. மாயப்பூர்ல கூட குருமாஜ் தான் எல்லாருக்கும் மேனேஜர்ஸ்க்கு அங்க இருக்கவங்களுக்கெல்லாம் வந்து ப்ரீச் பண்ணி இந்த மாதிரி இப்போ குரு பூஜை வந்து எப்படி ரெண்டு பேரும் ஒன் சைடு பிரபுஸ் வந்து ஃப்ளவர் ஆஃபர் பண்ணலாம், இன்னொரு சைடுல மாதாஜிஸ் வந்து ஆஃபர் பண்ணலாம், அது குருமாஜ் தான் ஆக்சுவலா அது அது செய்யணும் அப்படின்னு சொன்னது. முதல்ல எல்லாம் பிரபுஸ் முன்னாடி நிப்பாங்க, மாதாஜிஸ் எல்லாம் பின்னாடிதான் நிப்பாங்க. அதை மாத்தி சைட் பை சைடா அதை நிக்க வச்சது. அந்த மாதிரி நிறைய. அப்புறம் மாயப்பூர்லயும் கிரகஸ்த டிவோட்டிஸ்லாம் அதிகம் ஆக ஆக அப்புறம் லேடி டிவோட்டிஸ்க்கும் பெண்களுக்கும் நிறைய வாய்ப்புகள் கிடைக்குது ஆபீஸ்லயோ இல்ல வேற வேற சேவைகள்ல செய்யறதுக்கெல்லாம். ஈவன் இப்போ நிதாய் சேவனி மாதாஜி இங்க விசாகப்பட்டினம் இப்ப ரீசெண்டா குருமாஜ் அங்க போனாரு, அவங்க எல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணாங்க அவங்களுடைய பர்சனல் இதெல்லாம் அந்த டைம்ல. we can see how she got empowered. அவங்க எப்படி வந்து குருமாஜ் அவங்களுக்கு அந்த எம்பவர்மெண்ட் வாட் எவர் இட்ஸ் இன் தமிழ் அது அவர் கொடுத்திருக்காங்க. ஈவன் பிரேம பத்மினி மாதாஜி கான்கிரேஷனல் பிரீச்சிங்ல பக்தி விக்ஷா இதெல்லாம் பண்றதுக்கு அவங்களும் நிறைய பண்ணியிருக்காங்க. there are so many 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 devotees. நம்ம வந்து விமல் குருமாஜ் வந்து அவருக்கு நிறைய ரோல்ஸ் இருக்கு. அந்த டைம்ல வந்து 7 ரோல்ஸ் அவர் இருந்தது. லைக் ஒரு டிசைபிளா, ஒரு குருவா, மாயப்பூர் கோ டைரக்டரா, ஜிபிசியா, ஒரு ஜோனல் செக்ரட்டரியா, கான்கிரேஷனல் பிரீச்சிங் மினிஸ்டரா, அந்த மாதிரி நிறைய சர்வீசஸ் இருந்தது. இந்த டைம்ல என்ன ஆகும்னா ஒரு மேனேஜ்மெண்ட் மாயப்பூர் மேனேஜ்மெண்ட்ல இருந்து அவங்க சில சில டெசிஷன் அவங்க டிசைபிளுக்காக செய்ய வேண்டி வரும். அவங்க ஏதாவது தப்பு செஞ்சிருந்தாலோ ஏதாவது அவங்க வந்து ஒரு அங்க மேனேஜ்மெண்ட்ல இருந்து ஏதாவது டெசிஷன் எடுப்பாங்க கோ டைரக்டர் லெவல்ல. அந்த நிபந்தனை கொடுத்த பிறகு அவரு தன்னுடைய டிசைபிள் எப்படி அவரை காப்பாற்றணும்னு சொல்லிட்டு அதுக்கும் அவர் வந்து ஹெல்ப்பும் பண்ணுவாரு. ஸோ அவர் சொல்வார், ஐ வேர் அ டிஃப்ரெண்ட் ஹேட், நான் வேற வேற தொப்பி அந்தந்த ரோலுக்கு தகுந்த மாதிரி என்னுடைய தொப்பி மாத்திப்பேன் அப்படின்னு சொல்லுவாரு. ஸோ ஹி வுட் பேலன்ஸ் எவ்ரி திங் ப்ராப்பர்லி.
அதே மாதிரி குருமாஜ் வந்து இவந்தோ அந்த சேவைகள்லாம் வந்து பெண்களுக்கு கொடுத்தா கூட ஹிஸ் ஓன் பர்சனல் அவருடைய பிரின்சிபிள்ஸை வந்து அவர் ரொம்ப ஸ்ட்ரிக்டா ஃபாலோ பண்ணுவாரு. எந்த ஒரு டைம்லயும் அவருடைய ரூம்ல வந்து ஒரு பெண்ணை வந்து தனியா பார்க்க மாட்டாரு. அவர் வந்து யாராவது அங்க இருக்கணும். குருமாஜ் தனியா யாருடையும் ஒரு பெண்ணோட பேச மாட்டாரு. அது வெறும் ஸ்ட்ரிக்டா ஃபாலோ பண்ணிட்டு இருந்தாரு. ரொம்ப ஸ்ட்ரிக்டா ஃபாலோ பண்ணிட்டு இருந்தாரு. அப்போ ஐ மீன் எப்பயுமே ஒரு டைம் வந்து நாங்க சஃபாரில விருந்தாவன் சஃபாரி போயிருந்தோம். ஃபர்ஸ்ட் டைம் பிருந்தாவன் நான் குருமாஜோட தான் போனேன். எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்தது அந்த சஃபாரியோட. அப்ப வந்து நிறைய பஸ்ஸஸ்ல இருக்கும். ஒண்ணு வந்து லேடிஸ்க்கு, ஒண்ணு பிரபுஸ்க்கு, அந்த மாதிரி நிறைய பஸ்ஸஸ் இருந்தது. குருமாஜ் வேற வேற பஸ்ல மாறி அவரு உட்காந்து கொஞ்ச நேரம் அவங்களோட டிராவல் பண்ணுவார் அசோசியேஷன் கொடுக்கறதுக்காக. அப்ப வந்து ஒரு டைம் மரிச்சி பிரபு வந்து இன்னொரு பஸ்ல வந்து பிரபுஸோட இருந்தாரு. எங்க கூட குருமாஜ் லேடிஸ் உடைய பஸ்ல இருந்தாங்க. அப்ப வந்து ஒரு ஒரு கேம் மாதிரி மரிச்சி பிரபு பண்ணணும்னு சொல்லிட்டு அவர் வந்து மொபைல் மூலியமா இல்ல வாக்கி டாக்கியோ ஏதோ ஒண்ணு அந்த டைம்ல அந்த பஸ்ல இருந்து அவங்க பேசுறது நம்ம கேட்கலாம், நம்ம பேசுறது அவங்க கேட்கலாம். அவர் சொன்னாரு ஐ திங்க் ஹரே கிருஷ்ண மந்திரா ஏதோ வந்து இல்ல ராதாஷாம்னு ஏதோ ஒரு மந்திரத்தை வந்து லவுடா யார் பண்றாங்க அப்படின்னு சொல்லி ஒரு பார்க்கணும். ப்ரப்போஸ் பண்றாங்களா இல்ல மாதாஜிஸ் வந்து லவுடா சேன் பண்றாங்களா அப்படின்னு நம்ம பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. அப்ப வந்து பிரபுஸ் எல்லாம் ஃபர்ஸ்ட் சேன் பண்ணாங்க. அதுக்கப்புறமா யூஸ்வலா என்னுடைய வாய்ஸ் கொஞ்சம் லவுடா இருக்கும் இல்லையா, அதனால குருமாஜ் வந்து நான் வந்து சேன் பண்றதுக்கு டைம்ல வந்து குருமாஜ் கிட்ட ஒரு பெரிய ஸ்பீக்கர் ஒன்னு இருந்தது. அவங்கெல்லாம் வந்து ஜஸ்ட் நார்மலா அவங்களுடைய வாய்ஸ்ல எல்லாம் சேன் பண்ணாங்க. நான் வந்து அந்த லவுடா ஏற்கனவே என்னுடைய வாய்ஸ் லவுடு, குருபாட் ஸ்பீக்கர் கரெக்டா என் முன்னாடி நான் அந்த சேன் பண்றப்போ வச்சாரு. அதனால எங்களுடைய பஸ்ல இருந்த சவுண்ட் வந்து அதிகமா இருந்தது. அப்ப எல்லாரும் வந்து சிரிச்சிட்டு இருந்தாங்க எங்களுடைய பஸ்ல இருக்கவங்க எல்லாம். குருபாட் இஸ் வெரி தாட்ஃபுல், வெரி ஹியூமரஸ், ரொம்ப நகைச்சுவையா இருப்பார் எப்பயுமே. அந்த மாதிரி நிறைய நிறைய எக்ஸ்சேஞ்சஸ் எல்லாம் எங்களுக்கு கிடைச்சது. அப்புறமா அந்த விருந்தாவன் சஃபாரில வந்து ஒரு நாள் சித்ரா தேவியுடைய அந்த இடத்துக்கு சிக்ஸோலி என்ற அந்த கிராமத்துல அங்க போயிருந்தோம். அப்ப வந்து குருமாஜ் ஐ மீன் அந்த ஒரு நாள் ஒன் டே ஆஃப் பிருந்தாவன் சஃபாரில அவர் சொன்னாரு, டுடே ஃபார் ஒன் டே யூ கேன் ஆல் பி அ கோபிஸ் அப்படின்னு சொன்னாரு. பி அ கோபி ஃபார் அ டே அப்படின்னு சொல்லியிருந்தாரு. அப்புறம் ஒரு பட்டர் மில்க் வந்து அவங்க அந்த பிரஜவாசி ஒருத்தர் எல்லாருக்கும் எங்களுக்கு கொடுத்தாங்க. அப்ப வந்து குருமாஜ் வந்து எல்லாருக்கும் அவரே வந்து அந்த கப்ல இருந்து அவர் குடிச்சிட்டு அந்த மகாபிரசாதத்தை எல்லாருடைய வாயிலையும் கொஞ்சம் கொஞ்சமா அது கொடுத்தாங்க. ஸோ ஈவன் ஃபார் லேடிஸ் வி ஆல்சோ வென்ட் தேர் அண்ட் வி ஓப்பன்ட் அவர் மவுத். நாங்களும் அந்த வாய் திறந்து எங்களுக்கும் அந்த மாதிரி கிடைச்சது. தீஸ் ஆர் ஆல், இதெல்லாம் வந்து ரொம்ப இன்டிமேட் ஒரு நல்ல ஒரு எக்ஸ்சேஞ்ச் குருமாஜ் கூட கிடைச்சது. சில டைம்ல நம்ம ஆரம்பத்துல நம்ம as soon as நம்ம கிருஷ்ணா கான்சியஸ் நம்மளுக்கு கிடைச்சதுமே நம்ம ரொம்ப எந்தூசியாஸ்டிப்பா இருப்போம். நம்ம வீட்டுல இருக்கவங்க கிட்ட எல்லாம் வந்து நம்ம பண்ற மாதிரி அவங்களும் ஃபோர்ஸ் பண்ணுவாங்க மேல, நீங்களும் பண்ணணும்னு சொல்லிட்டு அந்த உற்சாகத்துல உற்சாகத்துல நம்ம அதெல்லாம் பண்ணுவோம். அந்த மாதிரி நிறைய மிஸ்டேக்ஸ் நம்ம ஆரம்பத்துல பண்ணியிருக்கோம். ஆக்சுவலா அதுக்கப்புறமா தான் இந்த பக்தி விக்ஷா, இந்த நாமட்டா இதெல்லாம் வந்த பிறகு எப்படி வந்து நம்ம ஃபேமிலிஸ்க்கு வந்து நம்மளே வந்து பிரச்சாரம் பண்ண அவங்க
அதை ஏத்துக்கிற மனப்பக்குவத்துல அவங்க இருக்க மாட்டாங்க. ஸோ ஜென்ரலி வி ஷுடன்ட், நம்ம குடும்பத்துக்காரங்க கிட்ட நம்ம வந்து அந்த பிரச்சாரம் பண்ணாம இருக்கிறது நல்லது. டைரக்ட் பிரச்சாரம், யாராவது டிவோட்டிஸ கூட்டிட்டு வந்து அவங்கள வந்து நம்ம இது பண்ணலாம், பேச சொல்லலாம். ஸோ நம்ம பெண்களுக்கு வந்து டிஃப்ரெண்ட், எப்படி குருமாஜ் அவருக்கு டிஃப்ரெண்ட் ரோல்ஸ் இருக்கோ, நம்மளுக்கும் டிஃப்ரெண்ட் ரோல்ஸ் இருக்கு இல்லையா? நம்ம ஒரு ஸ்டூடெண்டா இருந்தோம்னா எப்படி குருவுக்கு சேவை பண்ணணும், ஈவன் நம்ம படிக்கிறதையே வந்து குருவுக்காக சேவை பண்ணலாம், அதை ஆஃபர் பண்ணலாம், அர்ப்பணிக்கலாம். அதனால நம்ம இது வந்து ஒரு மெட்டீரியலா நம்ம வந்து இது பௌதிகமான செயல் அப்படின்னுட்டு நம்ம அதை ஒதுக்கி தள்ளக்கூடாது. எது பண்ணாலும் வாட் எவர் வி டு, எது பண்ணாலும் நம்ம வந்து அது குருவுக்காக ஒரு சேவையா நம்ம பண்ணோம் அப்படின்னு சொன்னா நம்ம ஆல்மோஸ்ட் ஆல் த டைம் நம்ம குரு கான்சியஸ்ல நம்ம இருக்க முடியும். ஸோ அது மட்டும் இல்லாம ஸ்டூடெண்ட்ஸா இருக்கவங்க ஈவன் அவங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கு அவங்களையும் எப்படியாவது பேசி அவங்களுக்கும் கிருஷ்ண பக்தி எப்படி கொடுக்கறதுன்னு யோசனை பண்ணி அதுவும் செய்யலாம். சப்போஸ் நம்ம ஃபேமிலிக்கும் நம்மளுக்கு கடமைகள் இருக்கு, அதை வந்து தள்ளி விட முடியாது, அது பௌதிகமாவும் பார்க்க கூடாது. எல்லாத்தையுமே வந்து கிருஷ்ணரையும் குருவையும் நம்ம சென்டர்ல வச்சு நம்மளுடைய வாழ்க்கையை நடத்தணும் அப்படின்னா நம்ம அதுவும் வந்து வீடே கோலோக பிருந்தாவனமா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பக்தி வினோத தாக்கர் சொல்லியிருக்காரு. நாங்க பர்ஃபெக்ட் இல்ல, பட் இதுதான் பிரின்சிபல். நம்ம இதெல்லாம் நம்ம முயற்சி பண்ணலாம் பண்றதுக்கு. நம்ம அதே மாதிரி குருமாஜ் சொல்லுவாரு, நம்ம வீட்டு கடமை மட்டும் பண்ணிட்டு அப்படியே நிறுத்தவும் கூடாது. நம்மளால நம்ம இயக்கத்துக்கு குருவுக்காக நம்ம எப்படி இனியும் அவருடைய மிஷன்ல எப்படி நம்ம சர்வ் பண்றதுன்னு நம்ம அதையும் யோசனை பண்ணி, எல்லாருக்கும் நம்மளுக்குன்னு ஒரு டேலண்ட் இருக்கும், அந்த டேலண்ட்டை வந்து நம்ம குருவுக்காக கிருஷ்ணருக்காக அதை யூஸ் பண்ணிக்கலாம். குருமாஜ் சொல்லுவாரு, யூ டோன்ட் ஹாவ் டு பிகம் அ டெம்பிள் பிரசிடென்ட். நீ கோயில் நிர்வாகியா இருந்தாதான் கோலோக விருந்தாவனத்துக்கு போகணும்னு அவசியம் இல்லை, போவீங்கன்னு அவசியம் இல்லை. ஈவன் அ ஃபார்மர், ஒரு உளவாளி கூட கோலோக விருந்தாவனத்துக்கு போகலாம் அப்படின்னு சொல்லுவாரு. ஸோ நம்ம எந்த சேவை செய்யறோம் அப்படின்றது அது முக்கியம் இல்லை, எப்படி செய்யறோம், எந்த பாவத்துல செய்யறோம் அப்படின்றதுதான் கிருஷ்ணரும் குருவும் பாக்குறாங்க. அது அடிக்கடி குருமாஜ் அது சொல்லுவாரு. ஈவன் நம்ம நாரதாவுடைய ஒரு பாஸ்ட் டைம் நிறைய பேர் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஒரு டைம் அவர் விஷ்ணுவை கேட்பாரு, யாரு ரொம்ப நல்ல டிவோட்டி அப்படின்னு சொல்லி அவர் கேட்பாரு. அப்ப விஷ்ணு வந்து சொல்லுவாரு, ஒரு உளவாளிய பார்த்து அவன் தான் நல்ல டிவோட்டி அப்படின்னு சொல்லுவாங்க. அதே அப்படி அவன் நாள் முழுக்க உழுது கொண்டுதானே இருக்கிறாங்க. பட் அவங்க உழுது கொண்டு இருந்தாலும் கிருஷ்ணரையே ஜபம் பண்ணிட்டு கிருஷ்ணரையுடைய தாட்லயே தான் அவங்க அந்த ஒர்க்கை பண்ணிட்டு இருக்காங்க. இது என்ன பெரிய விஷயம் அப்படின்னு சொல்லி நாரதர் கேட்கிறப்போ நாரதர் விஷ்ணு சொல்வாரு, நீ வந்து ஆற்றங்கரையில இருந்து தண்ணி ஒரு குடத்துல நிறைச்சு எடுத்துட்டு வந்து அது கீழே வந்து ஒரு துளி கூட விழாம நீ அதை தூக்கிட்டு வா அப்படின்னு சொல்லுவாரு. அப்ப அவர் எடுத்துட்டு வர டைம்ல ரொம்ப கேர்ஃபுல்லா, ஐயோ தண்ணி விழவே கூடாதுன்னு சொல்லிட்டு அவர் ரொம்ப ஃபோக்கஸ்டா அதுலயே அவர் தண்ணி எடுத்துட்டு வருவாரு. அப்போ விஷ்ணு கேட்பாரு, எவ்வளவு நேரம் என்னை பத்தி நீ நினைச்ச, எவ்வளவு நாமத்தை சொன்ன அப்படின்னு சொல்லி கேட்பாரு. இது வந்து நான் கேட்டிருக்கேன் இந்த பாஸ்ட் டைம், அது எங்க இருக்குன்ற சோர்ஸ் நமக்கு தெரியாது, பட் ஐ ஹேட் ஹர்ட் திஸ் ஸ்டோரி. ஸோ இந்த கதையை நான் கேட்டிருக்கேன். ஸோ நம்ம வந்து நம்ம என்ன பண்ணோம்னாலும் ஹோல் டேல நம்ம எல்லாமே குருவுக்காக கிருஷ்ணருக்காக பண்ணணும். அதுதான் நம்ம வந்து ப்ராக்டிஸ் பண்ணணும் நம்ம.
எப்படி அந்த கான்சியஸ்லயே நம்ம இருக்கிறது. ஏன்னா நம்ம இந்த உடலை விட்டு போறப்போ நம்ம கூட எதுவுமே வர போறது இல்ல. ஆஹ் நம்ம நகை, பணம், நம்ம படிப்பு, நம்ம சொந்தக்காரங்க, நம்ம நம்ம உடம்பே எதுவுமே இருக்க போறது இல்ல. நம்ம மைண்ட், நம்ம சட்டில் பாடியில தான் நம்ம டிராவல் ஆகுறோம். சோ மைண்ட் தான் நம்மள வந்து அந்த மனம் தான் நம்மள வந்து இந்த பௌதிக உலகத்திலேயே நம்மள கட்டுப்படுத்தி கொண்டு இருக்கிறது, பாண்ட் பண்ணி கொண்டு இருக்கீங்க இருக்கிறதுக்கு அதுதான் காரணம். நம்ம மைண்ட வந்து எப்படி வந்து நம்ம ஆஹ் எப்பயுமே குரு, கிருஷ்ணா அவங்களுடைய கான்சியஸ்லயே எப்படி நம்ம ஹோல் டைம் நம்ம பண்றதுன்னுட்டு நம்ம அதை பழகிக்கிட்டோம்னா, ஸோ லாஸ்ட் டைம் அட் த மொமெண்ட் ஆஃப் டெத் நம்மளுக்கு இறப்புன்ற ஒரு நிலைமை வரப்போ நம்மளுக்கு தெரியாது எந்த டைம்ல நம்ம எப்ப இறக்க போறோம், எந்த சூழ்நிலை இறக்க போறோம் நம்மளுக்கு தெரியாது. இப்பத்துல இருந்தே அதை நம்ம பழகிட்டோம் அப்படின்னு சொன்னா லாஸ்ட் மொமெண்ட் அட் த டைம் ஆஃப் தட், அதுதான் ஃபைனல் டெஸ்ட், கடைசி பரீட்சை. அந்த டைம் அதுக்கு நம்ம ப்ரிப்பேர் பண்ணிக்கலாம். நம்ம ஆன்மீக பாதைக்கான வெற்றிக்கு வந்து அது குருவை எப்படி திருப்தி பண்றோம் அப்படின்றதுதான் ரொம்ப முக்கியம். அவர் திருப்தி அடைஞ்ச இந்த வைஷ்ணவர்கள் பாட்டுல சொல்லியிருக்காங்க. அதாவது கிருஷ்ணர் கிருஷ்ணர் கிட்ட போனோம்னா கிருஷ்ணர் என்ன தருவார், அவர்கிட்ட என்னென்ன இருக்கோ அதெல்லாம் தருவாரு. பட் குரு கிட்ட போனா அவர் என்ன தருவாரு, கிருஷ்ணரையே நம்மளுக்கு தந்துடுவாரு. சோ அதுதான் வைஷ்ணவ டாக்கூர். அவங்கதான் வைஷ்ணவ டாக்கூர். அவங்க கிருஷ்ணர் அவங்க மனசுல எப்பயும் வச்சிருக்காங்க. அவங்களுக்கு பணிவு செஞ்சு அவங்கள நம்ம திருப்தி படுத்தணும் அப்படின்னு சொன்னா அவங்க நம்மளுக்கு அந்த கிருஷ்ணர் தருவாங்க. ஒரு டைம் வந்து ஒரு ஒருத்தர் டிவோட்டி வந்து ஒரு காயின், காசு, ₹1 இல்ல ஏதோ 1 ரூபி காயின் நினைக்கிறேன், அதை வந்து கோல்டு பிளேட்ல டிப் பண்ணி அவங்க கொடுத்துருக்காங்க குரு மகாராஜ் கிட்ட. குரு மகாராஜ் என்கிட்ட காமிச்சு, இதை நான் எப்படி கிருஷ்ண சேவையில நான் யூஸ் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி கேட்டாரு. சோ குரு மகாராஜ் வந்து அவர்கிட்ட என்ன கிடைச்சாலும் என்ன இதுவா இருந்தாலும் கிருஷ்ணருக்கு, பிரபுபாதருக்கு எப்படி சேவை செய்யறது, அதுதான் அவருடைய தாட். அவரை பத்தி அவர் முதல்ல நினைக்கிறது இல்லை, எனக்காக அப்படின்னுட்டு அவர் நினைக்க மாட்டாரு. எல்லாத்தையும் எப்படி கிருஷ்ணருடைய சேவையில நம்ம யூஸ் பண்றது அப்படின்னு தான் அவர் பாக்குறாரு. இஸ் த பெஸ்ட் பர்சன். எப்பயுமே ஆபீஸ்ல வந்து அவர் சொல்லுவாரு, யூ ஹாவ் டு பி அப்டேட்டட். எல்லாத்தையும் வந்து டெக்னாலஜி எது வந்தாலும், ஈவன் விண்டோஸ் வந்து லேப்டாப், விண்டோஸ் கம்ப்யூட்டர்ல எல்லாம் அப்பப்ப அடிக்கடி வந்து புதுசா வரும் இல்லையா. குருமார் சொல்லாது, எப்ப புதுசா வருதோ அதை அப்டேட் பண்ணிக்கோங்க. வி ஹாவ் டு பி, நம்ம வெளி உலகத்துக்கு தகுந்த மாதிரி நம்மள வந்து அதை நம்மள அப்கிரேட் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லி அவர் சொல்வாரு. எல்லாத்தையும் எப்படி கிருஷ்ணருடைய சேவையில, இப்போ ஏஐ பத்தி குருமார் திங்க் பண்ணிட்டு இருக்காரு இல்லையா, எப்படி அதை யூஸ் பண்றது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஹி வாஸ் ஆல்வேஸ் இன் தட் கான்சியஸ்னஸ். எப்பயுமே எல்லாத்தையும் வந்து வேர்ல்டுல நடக்கிற எல்லா இதையும் வந்து அவருக்கு எவ்ரிடே அவர் அதெல்லாம் கேட்டு தெரிஞ்சுப்பார், என்னென்ன நடக்குது என்ன. ஏன்னா பிரச்சாரம் பண்றப்போ அதெல்லாம் அவருக்கு தேவைப்படும். நம்ம வெளி டிவோட்டிஸ் இல்லாம மத்தவங்க கூட எப்படி அதை தொடர்பு நம்ம இது பண்ணணும்ன்றதுக்கு அதெல்லாம் யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படின்ட்டு அவர் அது இது பண்ணுவாரு. அப்பெல்லாம் வந்து நியூஸ் பேப்பர் தான் வந்துட்டு இருக்கும். ஸோ குருமார் யூஸ் டு கெட் தட் நியூஸ் பேப்பர். அவர் ரொம்ப சீக்கிரம் ஈவன் ஹெட்லைன்ஸ் படிச்சு அது தெரிஞ்சுப்பாரு, வாட் இஸ் கோயிங் ஆன் இன் தி வேர்ல்ட், ஜஸ்ட் டு கீப் ஹிம் அப்டேட். ஏன்னா அவர் குரு, அவர் மேனேஜ்மெண்ட் லெவல்ல இருக்கிறப்போ அதெல்லாம் அவருக்கு தேவையா இருந்தது. சில பேர் டிவோட்டிஸ் வந்து எப்படி நம்ம குரு மேல நம்ம பக்திய வந்து நம்பிக்கையை எப்படி நம்ம அது இன்க்ரீஸ் பண்றது அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. குரு மகாராஜ் அவர் சொல்வாரு, டெய்லி குரு பூஜை பண்ணணும். அதுக்கப்புறமா யாருக்கு அந்த அளவுக்கு குரு மேல சீனியர் டிவோட்டிஸ் யாருக்கு அந்த அளவுக்கு பக்தி இருக்கோ அவங்க கூட நம்ம வந்து பழகி
அவங்களுடைய அசோசியேஷன் நம்ம இருந்தோம்னா நம்மளுக்கும் அந்த பக்தி வந்து அதிகமாகும் அப்படின்னு சொன்னாரு. அதே மாதிரி குருமாஜ் வந்து புக்ஸ் தான் நம்மளுடைய, லைக் பிரபுபாத் சொல்லியிருக்காரு இல்லையா, புக்ஸ் ஆர் த பேசிஸ், ப்ரீச்சிங் இஸ் த எசன்ஸ், பியூரிட்டி இஸ் த ஃபோர்ஸ், யூட்டிலிட்டி இஸ் த பிரின்சிபல். ஸோ நம்ம புக்ஸ் தான் நம்மளுக்கு, பிரபுபாதுடைய புக்ஸ் தான் நம்மளுக்கு அடித்தளம். நம்ம பிரச்சாரம் பண்ணாதான் அதுதான் நம்மளுடைய பக்தியின் சாரம். நம்மள தூய்மை ஆக்கிக்கணும், முயற்சி பண்ணிட்டே இருக்கணும். எவ்வளவுக்கு அவ்வளவு நம்ம தூய்மை அடையிறோமோ அவ்வளவுக்கு அவ்வளவு மத்தவங்களுக்கு அந்த அது அந்த சக்தி கிடைக்கும். அப்புறம் யூட்டிலிட்டி இஸ் த பிரின்சிபல். நம்ம எல்லாத்தையும் வந்து சில பேர், ஐ மீன் அந்த மாயாவாதர்கள், இம்பர்சனலிஸ்ட், அவங்க எல்லாம் என்ன சொல்லுவாங்க, நேத்தி 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 இது வேணாம் அது வேணாம், இது இருக்க வேண்டாம் அது வேணாம் அப்படின்னு சொல்லி எல்லாத்தையும் விடணும்னு சொல்லுவாங்க. பட் நம்மளுடைய கிருஷ்ணா கான்சியஸ் பக்தி என்ன சொல்லுது, எது கிடைச்சாலும் பகவானுக்கு எப்படி நம்ம சேவை பண்றது, அதுதான் நம்மளுடைய பிரின்சிபல். ஒரு டைம் வந்து குருமாஜ் வந்து அப்போ மாய்ப்பூர்ல வந்து குருமாஜ் சொன்னாரு, நான் அங்க இருக்க மாய்ப்பூர் ரெசிடென்ட்ஸ் கூட வந்து நான் ஏன்னா டிஃப்ரெண்டுடைய குருவுடைய சிஷ்யர்கள்லாம் இருப்பாங்க இல்லையா, வெறும் அவருடைய சிஷ்யர்கள் மட்டும் இல்ல, மத்த சிஷ்யர்களும் எல்லாம் இருப்பாங்க இல்ல, கிரகஸ்தர்கள் எல்லாம். நான் வந்து அவங்க கூட போய் அவங்களுக்கு கிட்ட நம்ம ரிலேஷன்ஷிப் வச்சுக்கணும் அவர் சொல்லுவாரு. அதனால அவங்க வீட்டுக்கு போறேன், வீட்டுக்கு போய் ஒவ்வொருத்தர் வீட்டுக்கும் நான் போகணும் அப்படின்னு சொல்லி அப்போ சொன்னாரு ஆரம்பத்துல ஒரு டைம். ஃபியூ இயர்ஸ் அந்த மாதிரி நடந்தது. ஜஸ்ட் எல்லார் வீட்டுக்கும் ஒரு நாளைக்கு வந்து அப்பெல்லாம் வந்து கம்மியா தானே இருந்தாங்க கிரகஸ்த பக்தர்கள் மாயப்பூர்ல. அந்த அளவுக்கு அதிகமா இல்லை, 50 50 டிவோட்டிஸ், 100 டிவோட்டிஸ் அந்த மாதிரி அப்ப இருந்தாங்க. மோஸ்ட்லி பிரம்மச்சாரிஸ் தான் இருந்தாங்க. ஸோ அவங்க வீட்டுக்கு போகணும் அப்படின்னு சொல்லி 1-2 டேஸ் அந்த மாதிரி ப்ரோக்ராம் வச்சுப்பாங்க. ஹி வில் ஒவ்வொரு வீட்லயும் வந்து ஒரு 5 மினிட்ஸ் 10 மினிட்ஸ் ஸ்பெண்ட் பண்ணுவாரு அந்த மாதிரி. நான் வந்து அப்போ ஆபீஸ்ல சேவை இருந்ததுனால என் வீடெல்லாம் கொஞ்சம் சுத்தம் பண்ணி எல்லாம் பண்ணி வைக்கணும் இல்லையா, குருமாஜை ரிசீவ் பண்ணணும்னு சொல்லிட்டு குருமாஜ் கிட்ட எப்ப நீங்க வருவீங்க, இந்த மாதிரி இந்த ப்ரோக்ராம் வச்சிருக்கீங்களே, நாளைக்கு வருவீங்களா, நான் வீடெல்லாம் கொஞ்சம் இது பண்ணணும் அப்படின்னு சொல்லி கேட்டேன்னா, அப்ப குருமாஜ் சொன்னாரு, why are you putting conditions? நீ எதுக்கு வந்து குரு கிட்ட நிபந்தனை வைக்கிற, எப்போ வருவேன் என்னன்னு சொல்லிட்டு, எப்பயுமே தயாரா இருக்கணும்ல. யூ ஷுடன்ட் புட் எனி கண்டிஷனல், கண்டிஷன் இல்லாம எந்த நிபந்தனையும் இல்லாம அன்கண்டிஷனலா நம்ம வந்து குருவுக்கு சேவை பண்ணணும் அப்படின்னு சொன்னாரு. அதே மாதிரி குருமாஜுக்கு வந்து எந்த யாராவது வந்து அவங்களுக்கு புகழ்ச்சி சொன்னாங்கன்னா குருமாஜ் இம்மீடியட்டா வந்து அது வந்து பிரபுபாதருக்கு தான் அதை சமர்ப்பிப்பாரு. அதே மாதிரி சொல்வாரு, பியூட்டி இஸ் இன் த ஐ ஆஃப் த பிஹோல்டர், அழகு காண்பவரின் கண்களில் உள்ளது அப்படின்னுட்டு இமீடியட்டா அந்த கிரெடிட்டை வந்து அவரே ஏத்துக்க மாட்டார். அது வந்து அவருடைய குருவுக்கு பரம்பரைக்கு தான் அவர் கொடுப்பாரு. ஸோ வி ஷுட் ஆல்வேஸ் ஆல்சோ. அப்புறம் இன்னொரு சொல்வாரு, எக்ஸ்பெக்ட் த அன்எக்ஸ்பெக்டட், பி ப்ரிப்பேர்ட் ஃபார் த வர்ஸ்ட் அப்படின்னு சொல்வாரு. அதாவது எது வேணா நடக்கலாம் அப்படின்னுட்டு நம்ம தயாரா இருக்கணும். இதுதான் நடக்கும், இப்படிதான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நினைச்சிட்டே இருந்தோம்னா, நம்ம எதிர்பார்ப்புக்கு இல்லாம வேற ஏதாவது நடந்ததுன்னா நம்மளுக்கு அது வில் ஹாவ் ப்ராப்ளம்ஸ், ரைட்? அதே மாதிரி எந்த ஒரு கஷ்டத்துக்கும் நம்ம தயார் பண்ணிக்கிட்டோம்னா எந்த கஷ்டமுமே பெரிய கஷ்டமா தெரியாது. ஸோ பி ப்ரிப்பேர்ட் ஃபார் த வர்ஸ்ட் அப்படின்னு சொல்லுவாரு. அதே மாதிரி
என்கிட்ட ஏதாவது ஒரு நல்ல குணம் இருந்ததுன்னா அது வந்து குருவுக்கு தான் அது சொந்தம். குருவுடைய ஆசீர்வாத கருணையினாலதான் எனக்கு ஏதாவது நீங்க பாக்குறீங்க நல்லது. ஆனா ஏதாவது தப்புகள் என்கிட்ட இருந்ததுன்னா அதுக்கு நானே ஃபுல் பொறுப்பு. We are at full responsible for all our faults. ஒரு டைம் கிளாஸ்ல வந்து அவரு சொன்னாரு, அது வந்து அட்டாச்மெண்ட் டிட்டாச்மெண்ட் பத்தி கிளாஸ் நடந்துட்டு இருந்தது. அந்த டைம்ல வந்து நான் ஒரு கேள்வி கேட்டேன் கிளாஸ் முடிஞ்ச உடனே குருமாஜ் கிட்ட. குருமாஜ், சில பேர் சொல்றாங்க தாம் கூட நீங்க அட்டாச்சா இருக்கக்கூடாது. ஏன்னா குரு வந்து உங்களை வேற ஏதாவது சர்வீஸ் குடிச்சு வேற ஏதாவது செய்யணும்னு சொன்னா அப்போ நீங்க போக வேண்டியிருந்தா அப்ப ரொம்ப கஷ்டமா இருக்கும். இது கரெக்டா அப்படின்னு நான் கேட்டேன். குருமாஜ் சொன்னார், நாம் அதாவது நேம், ஃபேம், பாஸ்ட் டைம்ஸ், குவாலிட்டிஸ், ஏதாவது கிருஷ்ணருக்கு சம்பந்தப்பட்ட எதுவா இருந்தாலும் அவருடைய நாமம், அவருடைய தாம், அவருடைய லீலைகள், அவருடைய ரூபம், எல்லாமே கிருஷ்ணருக்கு இட்ஸ் வி ஹாவ் டு பிகம் அட்டாச். அதுக்கு நம்ம வந்து கண்டிப்பா நம்ம வந்து அட்டாச்சுக்கு என்ன தமிழ்ல கேன் சம்படி ஹெல்ப்? அட்டாச்மெண்ட் என்ன தமிழ்ல? பற்று 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 நம்ம வந்து பற்று அதிக பற்று உருவாக்கிக்கணும். அதிக பற்று நம்ம வந்து வச்சுக்கணும். நீங்க வந்து சப்போஸ் மாயப்பூர்லயே இருப்பாங்க, இருந்துட்டு வேற ஏதாவது தாட்ஸ் அவங்களுக்கு வந்து மாயப்பூர்ல இருந்து வெளியில இருக்கிற தாட்ஸ்கள் எல்லாம் இருந்தாங்கன்னா அப்ப அவங்க மாயால தான் இருக்காங்க, மாயப்பூர்ல இல்ல. பட் மாயப்பூர் வெளியில இருப்பாங்க. அவங்க எப்பயுமே வந்து மாயப்பூருடைய சேவை, குருவுக்கு சேவை, மாயப்பூருக்காக மாயப்பூர் ரிலேட்டட் அந்த தாட்ஸ்ல அவங்க இருந்தாங்கன்னா தே ஆர் இன் மாயப்பூர் அப்படின்னு சொன்னாரு. அதனால வெளியில இருந்து மாயப்பூர் நினைச்சிட்டு இருந்தா அப்ப நம்ம மாயப்பூர்லயே இருக்கிறதுக்கான சமம். மாயப்பூர்ல இருந்தா நம்ம மாயப்பூருடைய கான்சியஸ்லயே இருக்கணும். அது இம்பார்ட்டன்ட். சில டைம்ல நம்ம எங்க இருக்கிறோமோ நம்ம வி டேக் இட் ஃபார் கிராண்டட் இல்லையா? நம்ம அத ரொம்ப ஈஸியா எடுத்துக்கிறோம் சில டைம்ல. அது இருக்கக்கூடாது அப்படின்னு சொன்னாரு. ஸோ நம்ம வந்து ஆக்சுவலா நான் ஆரம்பத்துல அங்க கோயம்புத்தூர்ல இருக்கிறப்ப வந்து அப்ப வந்து டைரக்டா அந்த அளவுக்கு சர்வீஸ் இல்லைன்னாலும் கூட இந்த மைண்ட் எஸ்பெஷலி எனக்கு ரொம்ப கஷ்டம் ஏதாவது இருந்ததுன்னா நான் வந்து குரு மகாராஜுடைய லோட்டஸ் ஃபீட் அவரை பாதங்களை என் மனசுல நினைச்சுக்கிட்டு அதை கெட்டியமா பிடிச்சுப்பேன். அந்த மாதிரி அந்த ஒரு இது எனக்கு எப்பயுமே அது ஒரு சக்தியை கொடுக்கும். ஏன்னா குரு கிருஷ்ணரை மீறி எந்த கஷ்டமும் நம்மளை பாதிக்க முடியாது. அவங்களுடைய சரண் நம்மளுக்கு கிடைச்சதுன்னா எந்த கஷ்டத்திலையும் இருந்தும் நம்ம வந்து வெளியில வந்துடலாம். இது வந்து நம்மளுக்கு இப்போ வந்து இந்த கிருஷ்ண பக்தி நம்மளுக்கு கிடைச்சிருக்கு கிஃப்டா, குரு கிருஷ்ணா கிட்ட இருந்து நம்மளுக்கு கிடைச்சிருக்கு. இந்த ஒரு பிறவிய வந்து நம்ம எப்படியாவது வந்து அத இருக்கிற வரையிலையும் குரு கிருஷ்ண சேவையில பண்ணிக்கிட்டு கோலக கிராமத்துக்கு எப்படி போகிறது அப்படின்றதுதான் நம்மளுடைய தாட்டா இருக்கணும். ஸோ அதுக்கு நடுவுல வேற எந்த கஷ்டங்கள் எந்த ஒரு இது வந்தாலும் கூட அதுக்கு வந்து நம்ம ரொம்ப முக்கியத்துவம் இல்லாம இப்ப குருமராஜே பார்த்தோம் அப்படின்னு சொன்னா அவருடைய இந்த கஷ்டத்திலையும் வந்து நம்ம யாராவது இருந்தா கூட இதெல்லாம் நம்மளால ஒரு சின்ன வலி சின்ன இது வந்தா கூட நம்மளால எதுவுமே பண்ண முடியாம இருக்கிறோம். குருமராஜுடைய உடம்பு வந்து இவ்வளவு முடியலைன்னாலும் அவருடைய ஒரு பாட்டு கூட ரொம்ப ரொம்ப ஒரு ஃப்ரெஜைலா இருக்கு எல்லாமே. அப்படி இருந்தாலும் அந்த நிலைமையிலையும் அவர் வந்து ஃபுல்லா வந்து
நம்மளுக்காக வேண்டி, கிருஷ்ணருக்காக வேண்டி, பிரபுபாதருக்காக வேண்டி இதெல்லாம் பண்ணிட்டு இருக்காரு. அது அவர் ஒரு முழு உதாரணம் நம்மளுக்கு. ஈவன் சிவராம் சுவாமி மகாராஜ் கூட குரு மகாராஜை பார்த்து யூ ஆர் சூப்பர் மேன் அப்படின்னு சொன்னாரு. ஸோ ஹீ இஸ் அவர் சூப்பர் மேன், ஹீ இஸ் அவர் ஹீரோ. நம்மலாம் ரொம்ப ஆஹ் பாக்கியசாலிகள் இந்த மாதிரி ஒரு குரு நம்மளுக்கு கிடைச்சதுக்கு. ஆஹ் எவ்வளோ அவருக்கு பேர் புகழ் பதவி எவ்வளவு இருந்தாலும் அவர் எப்பயுமே ஹம்பிளா தான் இருப்பாரு. எதையுமே வந்து அவருடைய கிரெடிட்டுக்கே அவர் எடுக்கவே மாட்டாரு. தலகணம் அப்படின்றது கொஞ்சம் கூட இல்ல. அவரு ஃபுல்லா வந்து எல்லாத்தையுமே வந்து அது பிரபுபாத், சைத்தன்யமா பிரபு கிருஷ்ணர் அவங்களும் இதுலதான் இருப்பாரு. கான்சியஸ்ல தான் அவங்க இருப்பாங்க. ஸோ நம்மளும் அந்த எக்ஸாம்பிளை நம்ம ஃபாலோ பண்ணணும். அதே மாதிரி குரு சிஷ்யருடைய அந்த ரிலேஷன்ஷிப் அப்படின்றது வந்து ஒரு ஹிருதயத்துடன் இதயம் பண்றோம். அது அத வந்து யாராலையும் எப்பயும் தடுக்கவே முடியாது. அது தடன் வந்தா அது நம்மளாலதான் இருக்கவே ஒழிய யாராலையும் அது தடுக்கவே முடியாது. நம்ம எங்க இருந்தாலும் குருவோட கனெக்ஷனோட இருக்கலாம். நோ டைம் ஸ்பேஸ் எதுவுமே வந்து நம்மள பிரிக்க முடியாது. எந்த காலமோ எந்த ஒரு இடமோ அதை பிரிக்க முடியாது. நம்ம குருவுடைய கான்சியஸ்னஸ்ல எல்லாமே பண்ணிட்டு இருந்தோம்னா we are all the time with குரு. ஈவன் ப்ராபாத் கூட சொல்லியிருக்காரு இல்லையா, மை குருமாஜ் இஸ் ஆல்வேஸ், குரு வந்து என் பக்கத்துல எப்பயுமே இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு. சோ ஈவன் குருமராஜ் வந்து எங்கேயாவது வெளி போறதுக்கு முன்னாடி, மாயப்பூர்ல இருந்து வெளி இடத்துக்கு போறதுக்கு முன்னாடி போய் பிரபுபாத சமாதியில போய் அவர்கிட்ட பிரார்த்தனை பண்ணுவாரு. அதே மாதிரி ராதா மாதவ், அஷ்டசக்தி, பஞ்சதத்துவா, நரசிங்க எல்லார்கிட்டையும் அங்கேயும் பிரார்த்தனை பண்ணுவாரு. திருப்பியும் போயிட்டு திருப்பி மாயப்பூருக்கு வந்த பிறகாடு திருப்பியும் அவங்க எல்லாம் போயிட்டு அவருடைய ரிப்போர்ட்டை கொடுப்பாரு. அவங்க என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பர்சனல் ரிலேஷன்ஷிப் டேட்டிஸ் கூட பிரபால் கூட அவர் எப்பயுமே வச்சிருப்பாரு. அது ஒரு டேட்டிஸ் தானே, விக்கிரகம் தானே அப்படின்னு இல்லை. அவர் வந்து சாட்சாத் அவங்க இருக்காங்க அப்படின்ற அந்த ஃபீலிங்கோட தான் எல்லாமே பண்ணுவாரு. ஈவன் எங்க இருந்து சில டைம் ட்ரை ஃப்ரூட்ஸ் மிடில் ஈஸ்ட்ல இருந்து எல்லாம் கொண்டு வருவாங்க. அதை வந்து ராதா மாதவுக்கு கொடுப்பாங்க. இல்ல டெய்டி அவுட்ஃபிட் ஆஃபர் பண்ணுவார், ஸ்பான்சர் பண்ணுவார் குரு மகாராஜ். ஈவன் திஸ் நரசிங்கதேவ் பெரிய அளவுல அந்த ஆயில் அபிஷேக் அப்படின்னு சொல்லி ஆரம்பிச்சது குரு மகாராஜ் தான். ஆரம்பத்துல பூஜாரி டிபார்ட்மெண்ட்ல இருந்து தான் பண்ணிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறமா குரு மகாராஜ் வந்து இது பெரிய அளவுல பண்ணி எல்லாருக்கும் அந்த மகாபிரசாதத்தை எடுத்துட்டு போய் அவர் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு ரொம்ப ஆர்வமா இருந்தது. அதனால அவர் தனியா, பூஜாரி டிபார்ட்மெண்ட்டும் தனியா ஆயில் அபிஷேகத்துக்கு அவங்க ஒரு இது வச்சிருப்பாங்க. குருமராஜும் அவருடைய பங்குல இருந்து அவரும் ஆயில் அபிஷேகத்துக்கு அந்த ஆயில்ஸ் எல்லாம் டிஃப்ரெண்ட் ஃபிளேவர்ஸ். ஆரம்பத்துல வந்து ஜஸ்ட் ஒன் டைப் ஆஃப் ஃபிளேவர் தான் இருந்தது. அதுக்கப்புறமா தான் அதாவது ஹெர்பல் ஃபிளேவர் மாதிரி இருந்தது. அதுக்கப்புறமா அவர் எப்பயுமே வந்து ஒரே இதுல அது நிறுத்த மாட்டாரு. அவர் இனியும் அதை எப்படி இனியும் அது விரிவாக்கி இனியும் நல்லா பண்ணணும் அப்படின்னுட்டு அவருடைய கான்சியஸ்னஸ் எப்பயுமே அவர் நினைப்பாரு. ஸோ அது வந்து திருப்பி ஃப்ளோரல் ஆயில் அப்படின்னு சொல்லிட்டு அதுவும் இது பண்ணாரு. அப்போ எங்க ஹஸ்பண்ட் பேரும் வைகுந்தபதி பிரபு. அந்த கட்டார்ல இருக்கிற அந்த வைகுந்தபதி பிரபுல இது வேற. எங்க ஹஸ்பண்டுக்கும் அதே பேர் தான். முதல்ல எங்க ஹஸ்பண்டுக்கு தான் வைகுந்தபதி பிரபுன்னு பேர் கொடுத்துட்டு அதுக்கப்புறமா எப்படியோ அவருக்கும் கொடுத்துருக்காரு அந்த டைம். ஸோ நாங்க 2 பேரும் ஒன்னாதான் கிருஷ்ண கான்சியஸ்ல ஜாயின் ஆனோம். படிக்க ஆரம்பத்துல இன்ட்ரடக்ஷன்ல இருந்து கல்யாணம் ஆன பிறகுதான் எங்களுக்கு கிருஷ்ண பக்தி எங்களுக்கு 2 பேருக்கும் ஒன்னாதான் கிடைச்சது வாய்ப்பு. தீட்சையும் ஃபர்ஸ்ட் இனிஷியேஷன் ஒன்னாதான் வாங்கணும், செகண்ட் இனிஷியேஷன் ஒன்னாதான் வாங்கணும். சர்வீஸும் நாங்க 2 பேரும் ஆபீஸ்ல ஜிபிசிலையும் சரி குருமாஜ் ஆபீஸ்லயும் ஒன்னாதான் பண்ணிட்டு இருந்தோம். கிருஷ்ண வாஸ் மர்சிஃபுல். ஸோ அவர் தான் எங்க ஹஸ்பண்ட் வந்து ஆயில் எல்லாம் போய் பர்ச்சேஸ் பண்ணி கல்கத்தால இருந்து குருமாஜுக்கு ஹெல்ப் பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ அதெல்லாம் வந்து எப்படி
பாட்டில்ல போட்டு எல்லாருக்கும் அது எப்படி உலகம் ஃபுல்லா அவர் டிராவல் பண்றப்போ அதெல்லாம் எடுத்துட்டு போய் எல்லாருக்கும் அந்த ஆயில் அப்ளை பண்றதெல்லாம் பண்ணிட்டு இருந்தாரு. எல்லாருக்குமே தெரியும் அது. ஆம், அதுக்கப்புறம் அந்த மஸ்கிட்டோ ரிப்பல்லன்னு சொல்லிட்டு ஆம், குருமாஜ் வந்து அது கூட அவர் பண்ணுவாரு. இன்கிரீடியன்ஸ் எல்லாம் கல்கத்தால இருந்து வாங்கி அவர் தான் அந்த என்னென்ன இன்கிரீடியன்ஸ் எல்லாம் சொல்லி இந்த இன்கிரீடியன்ஸ் எல்லாம் மிக்ஸ் பண்ணி மஸ்கிட்டோ ரிப்பலண்ட்டும் வச்சிருப்பாரு. ஏன்னா ஃபாரின் டிவோட்டிஸ் எல்லாம் அப்பெல்லாம் மாயப்பூர் வரப்ப இப்போ வந்து நிறைய ஷாப்ஸ் இருக்கு, நிறைய டிஃப்ரெண்ட் கைண்ட் ஆஃப் திங்ஸ் எல்லாம் இப்போ அவைலபிளா இருக்கு. ஆரம்பத்துல அப்பத்தெல்லாம் அந்த அளவுக்கு ஷாப்ஸும் இல்லை. டிவோட்டிஸ் எல்லாம் வெளிநாட்டுல இருந்து வரவங்களுக்கு எல்லாம் அந்த மஸ்கிட்டோ ப்ராப்ளம்லாம் நிறைய இருக்கும். அதனால அவர் அந்த மஸ்கிட்டோ சில டைம் அந்த ரிப்பல்லண்ட் அந்த ஸ்ப்ரே எல்லாம் வச்சிருப்பாரு எப்பயுமே. யாராவது ரொம்ப கிட்ட பேசுறப்ப ஏதாவது சொன்னாங்கன்னா உடனே அதை கொடுப்பாரு அந்த ரிப்பல்லண்ட் மஸ்கிட்டோ அதெல்லாம். ஸோ குருமாஜ் வில் பி திங்கிங் வெரி எல்லாருடைய நலனுக்காக எல்லாரையும் பார்த்துக்கணும். ஈவன் மாயப்பூருக்கு வரப்போ கிராமத்துல இருந்து வருவாங்க அவங்க. நம்ம யாரும் அவங்கள முகத்தை கொடுத்து கூட பேச மாட்டோம், அவங்கள கவனிக்க கூட மாட்டோம். குருமாஜ் நடந்துட்டு வந்திருக்கப்போ ஒரு டைம் ஒரு கிராமத்துல இருந்து ஒருத்தருங்க வந்தாங்க. ஐ மீன் அந்த அவங்க பார்த்த உடனே பெங்காலில அவங்க கிட்ட எப்படி இருக்கீங்க, நல்லா இருக்கீங்களா, ஆஹ் உங்களுக்கு ஏதாவது தேவை இருக்கா அப்படின்னு அவங்க கிட்ட கூட பேசுவாங்க. இவ்ளோ சேவை இவ்ளோ இது இருந்தாலும் கூட அவர் வந்து ரொம்ப உன்னிப்பா எல்லார்கிட்டயும் நம்ம யார் கூட கான்டாக்ட்ல வரோமோ அவங்களுக்கு நம்ம எப்படி சேவை பண்ணணும். அவர் வந்து எப்படி பக்தி சித்தாந்த சரஸ்வதி தாக்கூர் வந்து தாசோசியகம் அப்படின்னு சொல்லுவார் இல்லையா, ஐ எம் யுவர் சர்வெண்ட் அப்படின்னு சொல்லுவார் இல்லையா, நான் உன்னுடைய சர்வெண்ட். குருமாஜும் அந்த மூடு தான். எப்பயுமே வந்து எப்படி எல்லாருக்கும் என்னால ஆன உதவியை எப்படி நான் செய்ய முடியும் அவங்களுடைய கிருஷ்ண பக்திக்குன்னு நினைச்சிட்டு தான் இருப்பாரு. ஈவன் ஆஸ்திரேலியால ஒரு டைம் அவர் போயிருக்கிறப்போ கூட யாரோ ஒரு டிவோட்டி கிட்ட அவங்க பேசுறப்போ ஹவ் ஆர் யூ அப்படின்னு சொல்லி ஏதோ கேட்டிருக்காரு, வார்த்தை ஆரம்பிச்சிருக்காரு. அந்த டிவோட்டிக்கு வந்து அப்படி ஒரு ஷாக். இவ்வளவு வருஷம் ஐ மீன் 1 இயரா நான் கோயிலுக்கு வந்திருக்கேன், யாரும் வந்து என்கிட்ட பேச கூட இல்லை, யூ ஆர் த ஃபர்ஸ்ட் பர்சன் டு கம் அண்ட் ஆஸ்க் மீ அப்படின்னு, நீங்க தான் முதல் நபர் வந்து என்கிட்ட பேசிருக்கீங்க அப்படின்னு சொல்லி அவங்க சொல்லியிருக்காங்க. குருமாஜ் ரொம்ப பர்சனல், இம்பர்சனலே கிடையாது. சில டைம்ல நிறைய குரு கிட்ட எல்லாம் நம்ம போய் பேசுறதுக்கோ பக்கத்துல போறதுக்கோ பயப்படுவோம். பட் குருமாஜ் வந்து அவரே நம்ம கிட்ட வந்து ஈஸியா பழகுவாரு, பேசுவாரு, அந்த மாதிரி அந்த அசோசியேஷனை கொடுப்பாரு. அந்த மாதிரி ஒரு மகாத்மா, அந்த மாதிரி ஒரு பர்சனாலிட்டிய நம்ம சந்திக்கிறதே ரொம்ப கஷ்டம் இல்லையா. அத்தகைய மனிதன் நம்மளுக்கு குருவா கிடைச்சது நம்ம பெரிய ரொம்ப நம்மளால அது வந்து எஸ்டிமேட்டே பண்ண முடியாது நம்மளுக்கு எவ்வளவு பாக்கியம் இருக்கு அப்படின்னுட்டு. அவ்வளவு பரிசுத்தமானவர், அவ்வளவு இரக்கமான மனசு கொண்டவர். எப்படி வந்து எல்லாருக்கும் கிருஷ்ண பக்தி கொடுக்கறது, எந்த அளவுக்கு நம்ம எல்லாருக்கும் அது கொடுக்கறதுன்னுட்டு ரொம்ப தீவிரமா அவர் இருக்காரு. அவர் நம்ம இஸ்கானுடைய பெரும் பெரும் பில்லர், ரொம்ப ஸ்ட்ராங் ஒரு பில்லர், தூண். நிறைய நிறைய ஈவன் சீனியர் டிவோட்டிஸ்ல நிறைய பேர் வியாஸ் பூஜை டைம்ல நம்ம எல்லாம் கேட்டிருப்போம். ஈவன் ஜிபிஸ்லயோ எந்த மேனேஜ்மெண்ட் ரோல்லயோ நம்ம நினைக்காததெல்லாம் யூ வில் திங்க் அவுட் ஆஃப் த பாக்ஸ். நம்மளுடைய பாக்ஸ்ல இருந்து வெளியில அவர் திங்க் பண்ணி அத சொல்லுவார் அவரு. அண்ட் ஹி ஹாஸ் ஃபார் விஷன். முன்னாடியே என்ன நடக்க போறதுன்னு அவர் முதல்லயே அவருக்கு தெரியும். அதாவது பின்னாடி என்ன நடக்க போகுதுன்னு முன்னாடியே அவருக்கு தெரியும். ஈவன் ஃபார் இந்த குருஸ் எல்லாம் சில டைம்ல அப்பெல்லாம் ஃபால் டவுன் ஆனாங்க இல்லையா, அப்பெல்லாம் அதுக்கு முன்னாடியே வந்து எனிவே ஐ திங்க் டைம் இஸ் ஆல்ரெடி 1:45. மாதாஜி பேசுங்க மாதாஜி, ஒன்னும் பிரச்சனை இல்லை. அது ஒரு ஃப்ளோல அது பாட்டுக்கு வந்துட்டு இருக்கு. நான் எதுவும் ஸ்ட்ரக்சர் பண்ணி எது நோட்ஸ் எடுத்து வச்சிருக்கேன் எது எதெல்லாம் பேசலாம் அப்படின்னுட்டு. பட் என்ஜாய் பண்றோம் நாங்க. தேங்க்ஸ், குருவுடைய கிருப்பா தான், ஒண்ணும் இல்லை.
I'm just an instrument. Um, so what was I saying? Prabhupada disciples get fallen. யா ஸோ அதுக்கு முன்னாடியே வந்து அவரு சிக்ஷா ப்ரோக்ராம் அவர் ஸ்டார்ட் பண்ணிட்டாரு. அது நடக்கிறதுக்கு முன்னாடியே வந்து சிக்ஷா ப்ரோக்ராம் வந்து அவர் ஸ்டார்ட் பண்ணி அதுதான் கீப் இன் டச் அப்படின்னு சொல்லிட்டு எப்படி குரு கூட தொடர்பு கொள்ளலாம்னு சொல்லிட்டு அவர் அந்த புக்கை எடுத்து யாருக்கு எந்த எந்த மாதிரி குரு கிட்ட நம்ம ரிலேஷன்ஷிப் வச்சுக்கணுமோ அது டிக் பண்ணா அதுக்கு தகுந்த மாதிரி ரிலேஷன்ஷிப் அவர் கொடுக்கறதுக்கு அவரை அது இது பண்ணாரு. So he had different categories: care, disciple, shiksha, prayer, blessing. சில பேர் வந்து குருமாஜ் ஓப்பனா இருப்பாரு. உங்களுக்கு எப்படி வேணுமோ என்ன நான் உங்களுக்கு உங்களுடைய சேவையில கொடுக்கறதுக்கு நான் ரெடியா இருக்கேன். ஆனா நீங்க உங்களுக்கு என்கிட்ட இருந்து நீங்க என்ன எதிர்பார்க்கறீங்க அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி அவர் ரெசிப்ரிகேட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ப்ரோக்ராம் அதை இது பண்ணாரு. ஆக்சுவலா ஐ திங்க் இட் வாஸ் அ பிளெஸிங். நிறைய டிவோட்டிஸ் வேற குருடைய டிவோட்டிஸ்ல வந்து சிக்ஷாவா அதுல வந்து அவங்க சொல்லலைன்னா குரு மகாராஜ்க்கு எப்படி தெரியும் இல்லையா அவங்க என்ன ரிலேஷன்ஷிப் அவங்களுக்கு வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இட் வில் ஹெல்ப் மீ டு ஹெல்ப் யூ அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு மூட்ல அவர் அது எப்படி கிருஷ்ணர் வந்து ஏதாமாம் பிரபஞ்சன்தே நம்ம எப்படி சரணடைகிறோமோ அதுக்கு தகுந்த மாதிரி அவங்க நம்மளுக்கு ரெசிப்ரிகேட் பண்றாங்களோ அதே மாதிரி குரு மகாராஜும் நம்ம எப்படி குரு மகாராஜ் கிட்ட அணுகி போகிறோமோ அதுக்கு தகுந்த மாதிரி அவர் வந்து நம்மளுக்கு இது பண்ணணும்னு சொல்லிட்டு அவர் அந்த ப்ரோக்ராம் இது பண்ணாரு, ஸ்டார்ட் பண்ணாரு. அப்போ வந்து நிறைய அந்த குரு டிசைபிள்ஸ் எல்லாம் வந்து குரு மகாராஜ் கிட்ட ஏற்கனவே ஷெல்டர் எடுத்திருந்ததுனால அவங்க குரு இந்த மாதிரி ஒரு சூழ்நிலை வந்தப்போ கூட அட்லீஸ்ட் தே ஹேட் ஒரு ஷெல்டர் இருந்தது, குரு மகாராஜுடைய ஷெல்டர் இருந்தது அவங்களுக்கு. ஸோ தோஸ் டிவோட்டிஸ் வந்து தே காட் சேவ்ட் சொல்லலாம். குரு மகாராஜ்க்கு வந்து ரொம்ப பரந்த உள்ளம். அவருக்கு வந்து ஒரு இஸ் ஆல்வேஸ் வெரி ப்ராட் மைண்டட். எதையுமே அவரை கட்டுப்படுத்த முடியாது. இஸ் ஆல்வேஸ் இன் கனெக்ஷன் வித் கௌரங்க மகாபிரபு அண்ட் பிரபுபாத். ஸோ எப்பயுமே வந்து நம்ம ஏதாவது கேட்டோம்னா குரு கிட்ட குருமாஜ் வாட் இஸ் யுவர் பிளான் டுமாரோ, யூ வாண்ட் டு டூ திஸ் ஆர் தட் அப்படின்னு கேட்டோம்னா நீங்க என்ன பண்ணணும்னு விருப்பப்படுறீங்க நாளைக்கு அப்படிலாம் கேட்டோம்னா கிருஷ்ணா வில்லிங், கிருஷ்ணர் என்ன அவருடைய விருப்பமோ அதுதான் நடக்கும் அப்படின்னு சொல்லுவாரு. he always was depending on கிருஷ்ணா. எப்பயுமே கிருஷ்ணரை வந்து டிபெண்ட் பண்ணி தான் அவர் பண்ணுவாரு. Actually, we could see many times it has happened like that. Even in the Bhakti Vriksha congregational preaching, நாமாட்டா ஆரம்பத்துல நாமாட்டா தான் ஸ்டார்ட் ஆனது. அப்ப எவ்வளவு எதிர்ப்பு இருந்தது, ஜிபிசி எல்லாம் வந்து அந்த அளவுக்கு அவங்க கோஆப்ரேட் பண்ணல. அதெல்லாம் நீங்க ஏற்கனவே அதர் சீனியர் டிவோட்டிஸ் அதெல்லாம் சொல்லியிருக்காங்க. ஸோ சேம் பக்தி விக்ஷாவும் அதே மாதிரிதான். அது அவருடைய அவங்க எல்லாம் போய் எப்படி கிறிஸ்டியன்ஸ் எல்லாம் வந்து அவங்க எப்படி அவங்களுடைய மதத்தை பரப்புறாங்க அது ஸ்டடி பண்ணுங்க அப்படின்னு சொல்லி அதெல்லாம் ரிசர்ச் பண்ண சொல்லி அந்த மாதிரி அதையெல்லாம் கூட அது யூஸ் பண்ணிட்டு அவரு அதுக்கப்புறமா தான் அந்த பக்தி விக்ஷா மாடல் அதெல்லாம் கொண்டு வந்தாரு. அது அப்படியே ஃபைன் டியூன் பண்ணிட்டே போறாங்க. நிறைய அதுல அதை எக்ஸ்பேண்ட் பண்ணிட்டே போயிட்டு இருக்காங்க. பட் இட் வாஸ் ஸ்டார்டட் பை அவர் குரு மகாராஜ். ஏன்னா பிரபுபாத் அவர்கிட்ட கேட்டிருக்காங்க, டு யூ திங்க் எவ்ரிபடி கேன் லிவ் இன் டெம்பிள்? எல்லாரும் வந்து கோயில்ல தங்கி இருக்க முடியுமா அப்படின்னு அவர் கேட்டது. அதை வச்சுக்கிட்டு அந்த ஒரு இதுல அதுக்கு அப்புறமா தான் இதெல்லாம் அவர் வந்து கான்கிரேஷனல் பிரீச்சிங் பக்தி விக்ஷா அதெல்லாம் பண்ணது. ஏன்னா எல்லாரும் வந்து கோயில்ல இருக்க முடியாது இல்லையா. ஸோ வீட்ல இருந்தா எப்படி பண்றது அப்படின்றது தானே பக்தி விக்ஷா. ஐ திங்க் ஏதாவது வேற ஏதாவது பர்டிகுலரா உங்களுக்கு ஏதாவது கேட்கணும்னு எப்படி யூஸ் பண்ணுவாங்கன்னு சொல்லுங்க, அதை பத்தி சொல்லுங்க. சொல்லுங்க மாதாஜி. டைம் காலையில இருந்து ரிப்பீட் யுவர் क्वेश्चन. சரியா கேட்கல.
காலையில எந்திரிச்சு உங்களுடைய வந்து காலையில எந்திரிச்சு வந்து காலையில குருமகள் எப்படி எல்லாம் ஆக்டிவா இருப்பாங்க, என்னென்ன செய்யலாம், அப்படி டைம் வேஸ்ட் பண்ணாம எப்படி எல்லாம் பண்ணுவாங்க அப்படின்ற மாதிரி. அவர் சொன்னது வந்து ஃபர்ஸ்ட் எழுந்த உடனே குரு பூஜை பண்ணணும், அதுதான் அவர் சொல்லுவாரு. we have to do குரு பூஜை ஃபர்ஸ்ட். அவர் சப்போஸ் மங்களாரத்தில அங்க வந்து ஏதாவது ஒரு காரணத்துல அவரு அப்போ மங்களாரத்துக்கு கோயில்ல அங்க வர முடியலன்னா அவரு சமாதிக்கு போவாரு. சமாதிக்கு பிரபுபா சமாதிக்கு போயிட்டு அங்க இது பண்ணிட்டு தர்ஷனம் எடுத்துட்டு அங்க ப்ரே பண்ணிட்டு அப்புறமா வருவாரு. ஸோ ஃபர்ஸ்ட் வி ஷுட் ஸ்டார்ட் அவர் டே வித் அவர் குரு பூஜை. ஈவன் மங்களாரத்தில கூட நம்ம பாடுற பாட்டு அதுதானே, சம்சாரதா லோகம். ஸோ யா ஹி வுட் தென் மார்னிங் வாக் போவாரு. அப்போ வந்து ஜப்பா வாக் மாதிரி போயிட்டு வருவாரு. மாயப்புரை சுத்தி அது அப்படியே நடந்துட்டு வருவாரு. ஆக்சுவலா சில டைம்ல மங்களாரத்துக்கு வரப்போ அப்ப வந்து ஒரு நீம் பேஸ்ட் அவங்களுக்கு கொடுப்பாங்க குருமாஜுக்கு. முதல்ல வந்து நம்ம பிட்டரா ஏதாவது சாப்பிடணும்னு சொல்லி அவங்க உடம்புக்கு அது நல்லதுன்னு சொல்லிட்டு பிட்டர் பேஸ்ட் அப்போ கொடுத்தாங்க. குருமாஜ் அதை வச்சிருப்பாரு. டிசைபிள்ஸ் எல்லாம் சுத்தி அங்க உட்காந்துட்டு சேட் பண்ணிட்டு இருப்போம். சில நியூ பக்தர்ஸ் எல்லாம் வருவாங்க அப்போ அவங்க கிட்ட பிளஸிங் வாங்குறதுக்கு. அப்போ வந்து இந்த நீம் பேஸ்ட மாப்பிரசாதம் மாதிரி அவங்களுக்கு கொடுப்பாங்க. கொடுத்துட்டு அவங்க வாயில வச்சு இது ஏதோ மகாபிரசாதம் ரொம்ப இனிப்பா இருக்கும், அவங்களுக்கு தெரியாது இல்லையா புதுசா வந்திருக்காங்கன்னு. அவங்க வாயில போட்ட உடனே அவங்க முகத்துல ஒரு இது வரும் இல்லையா, அந்த ரியாக்ஷனை பார்த்துட்டு குருமாஜ் சிரிச்சுட்டே இருப்பாரு. இது ஒரு பாஸ்ட் டைம் அடிக்கடி நடக்கும். அப்புறம் சில டைம்ல கோஷாலாக்கு போறப்போ அங்க வந்து அந்த கவு யூரின் கூட குடிச்சிட்டு இருந்தாரு. சில டைம் அந்த மாதிரி பண்ணாரு. போய் கோஷாலா போயிட்டு அப்படியே இது பண்ணுவாரு. அதுக்கப்புறமா குரு பூஜை நடக்கும் எப்பயுமே. அப்ப எல்லாம் ரொம்ப நல்லா பெருசளவுல பப்ளிக் ஐ மீன் பிக் கிச்சன்ல சுலப் போஜனாலயில அங்க, அதுக்கப்புறமா கதா பில்டிங் அந்த மாதிரி டிஃப்ரெண்ட் பிளேசஸ். சில டைம்ல லோட்டஸ் பில்டிங் ரூஃப்லயே கூட அப்பெல்லாம் நிறைய டைம் நடந்துட்டே இருக்கும். அது ரொம்ப ஒரு நல்ல ஒரு டைமா இருந்தது. எவ்ரிடே வென்எவர் இஸ் தேர் போய் குரு பூஜை பண்ணி குருமாஜ்க்கு அந்த ஃப்ளவர்ஸ் ஆஃபர் பண்ணி அப்ப எல்லா டிசைபிள்ஸ்யும் பாக்குறதுக்கு ஒரு எவ்ரிடே அது ஒரு சந்தர்ப்பம் இருந்தது அந்த டைம்ல. ஒரு டைம் என்ன ஆச்சு அப்படின்னா, நாங்க எனக்கு பிரசாதம் கிடைச்சது, குருமாஜுடைய பிரசாதம் எப்பயுமே கிடைக்கும் இல்லையா கடைசியில. அது அப்ப சாப்பிடல, நான் எடுத்து நான் பேக்கெட்ல வச்சுட்டு நான் ஒரு பக்தி சாஸ்திரி படிக்கணும்னு சொல்லிட்டு அந்த கிளாஸுக்கு சீக்கிரமா சைக்கிள்ல அது குரு பூஜை அட்டன் பண்ணிட்டு அது போகணும்னு சொல்லிட்டு அப்ப சைக்கிள் யூஸ் பண்ணிட்டு இருந்தேன். சைக்கிள்ல போயிட்டே இருக்கிறப்போ ஒரு நாய் வந்து பின்னாடியே துரத்திட்டே வந்தது. எனக்கும் ரொம்ப பயமாயிடுச்சு. எப்பயுமே இந்த மாதிரி நடந்தது இல்ல. தொடர்ந்து விடாம ஃபாஸ்டா நான் ஃபாஸ்டா போனா இது ஃபாஸ்டா வருது. அப்புறம் தான் எனக்கு புரிஞ்சது என்கிட்ட இருக்கிற அந்த பிரசாதத்தை சாப்பிடுறதுக்காக அந்த நாய் இப்படி என்ன ஃபாலோ பண்ணுதுன்னு சொல்லிட்டு அப்புறம் அந்த பிரசாதம் பாக்கெட்டை நான் கொஞ்சம் விசிறிய விட்டேன். அப்புறம் அது அந்த பிரசாதத்துக்காக போயிடுச்சு. அப்புறம் நினைச்சேன் பிரசாதம் கிடைச்சா உடனே சாப்பிடணும், அதை வச்சுக்கிட்டு இருந்தோம்னா அதுக்கப்புறமா அது நம்மளுக்கு கிடைக்காது. அது இல்லாம அந்த நாய் வந்து அது எதுக்காக எவ்வளவு வருஷம் நம்ம அங்க இருக்கிறோம், இந்த மாதிரி ஒரு எவ்வளவு டைம் பிரசாதம்லாம் கையில இருக்கு, இந்த மாதிரி அந்த ஆக்ரோஷமா அந்த நாய் அந்த மாதிரி வந்து பார்த்தது இல்ல. சம்திங் இட் வாண்டட் குருமராஜஸ் பிரசாதமா இருக்கலாம். அதுக்கப்புறமா அவர் வந்து during the day he used to do different kinds of services. எப்பயுமே அவர் பிஸியா தான் இருப்பாரு. ஏதாவது ஒரு மீட்டிங் நடந்துட்டே இருக்கும், கிளாஸ் இருக்கும், மீட்டிங்ஸ் இருக்கும், அதுக்கப்புறமா டிசைபிள்ஸ் மீட் பண்றது. நிறைய பேர் டிவோட்டிஸ்க்கெல்லாம் வந்து டைரக்டா போய் குருமாஜ பாக்குறதுக்கு, ஈவன் குருமாஜ் நடந்து வந்துட்டே இருந்தா கூட அவங்க கிட்ட டைரக்டா போய் பேசுறதுக்கு அப்ப பயப்படுவாங்கல்ல. எல்லாரும் என்கிட்ட தான் ஓடி வருவாங்க, மாதாஜி மாதாஜி பிளீஸ் எனக்கு எப்படியாவது குருமாஜ் கிட்ட எனக்கு பேசுறதுக்கு வாய்ப்பு கொடுங்களேன், ஆசீர்வாதம் வாங்கி கொடுங்கன்னு அப்படின்னு சொல்லி வருவாங்க.
அதெல்லாம் எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கும். நம்ம இன்னொரு காட் பிரதர் காட் சிஸ்டருக்கு அந்த குரு கூட மீட் பண்ணி வைக்கிற அந்த ஒரு வாய்ப்பு நம்மளுக்கு கிடைக்குதுன்னு சொல்லிட்டு ரொம்ப சந்தோஷப்படுவேன். ஆஹ் ஹரே கிருஷ்ண மாதாஜி. ராதா கோடகநாத் பிரபு கை தூக்கி இருக்கிறாங்க. பேச கேளுங்க. ஓகே, சொல்லுங்க பிரபு. Hare Krishna Mataji, Dandavad Pranam. தண்டவத் நீங்க பிரணாம். நீங்க சொல்ல சொல்ல உங்களுக்கும் எனக்கும் நடந்த அந்த கான்வர்சேஷன் இதெல்லாம் என் மைண்ட்ல ஓடிக்கிட்டே இருக்கு. ரொம்ப அற்புதமா இருக்கு. சொல்லுங்க பிரபு. நான் ஒண்ணு மட்டும் ஒரு கொஸ்டினா கேக்குறேன். நான் இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன்ல இருந்தேன். ஸோ குரு மகாராஜ் வந்து அவரோட மர்சியால என்னை இந்த சுச்சுவேஷன்ல இருந்து வெளியில கொண்டுட்டு வந்தாரு. ஸோ அதை வந்து ஈவன் என்னோட லைஃப் ஆஃப்டர் லைஃப் கூட என்னால் இந்த இன்சிடெண்ட்டை மறக்க முடியாது. ஸோ அந்த மாதிரி ஏதாவது ஹார்ட் டச்சிங் பாஸ்ட் டைம் உங்களுக்கும் குரு மகாராஜுக்கும் ஏற்பட்ட அந்த கனெக்ஷன் அந்த மாதிரி ஏதாவது இருந்தா ஒன்று ஷேர் பண்ணுங்க மாதாஜி. I mean, every situation was like that. Every experience with him is like that only. Yeah. I don't know. I mean, எல்லாமே எனக்கு ரொம்ப ஸ்பெஷலா இருந்தது எனக்கு. Whatever encounter with Guru Maharaj was everything special for me. என்னால இந்த மொமெண்ட்ல கூட அது வந்து என் மைண்ட்ல இருந்து போகல. அந்த மாதிரி அது போகவே போகாது. இப்போ உதாரணத்துக்கு சொல்லணும்னா குரு மகாராஜ் இனிஷியேஷன் நேம் கொடுத்தது நீங்க பக்கத்துல தான் இருந்தீங்க. குரு மகாராஜ் வந்து என் பேரை உங்க கண்ணு முன்னாடி தான் எழுதினாரு. ஜென்ரலா நீங்க பிரிண்ட் அவுட் எடுத்து கொண்டுட்டு வருவீங்க. பட் அன்னைக்கு இனிஷியேஷன்ல பாத்தீங்கன்னா குரு மகாராஜ் ரதீஷ் பிரபுட்ட கேட்டாரு. இல்ல என்னைய 2-3 தடவை எழுப்பி எழுப்பி உட்கார வச்சு கடைசியா அந்த பேட்ல வந்து குரு மகாராஜ் பேர் எழுதி எனக்கு வந்து கொடுத்தாரு, ராதா கோலோக்நாத். ஸோ என்னோட லைஃப் டைம்ல நான் அதை வந்து மறக்க மாட்டேன். ஸோ அந்த மாதிரி ஏதாவது ஒரு மொமெண்டம். ஆக்சுவலி நாங்க இனிஷியேஷன் வாங்குறப்போ we have to read, நம்ம பேசணும் இல்லையா, இந்த மாதிரி நம்மளுடைய என்னென்ன விதிமுறைகள் நம்ம கடைபிடிக்கிறோம்னு சொல்லிட்டு நான் எல்லாத்தையும் திங்க் பண்ணிட்டு ஒன்றை விடாம சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு நோ மீட் ஈட்டிங், ஃபிஷ் ஆர் எக்ஸ், அதுக்கப்புறமா அந்த மாதிரி லிஸ்டா எல்லாம் நோ இன்டாக்சிகேஷன், நோ கேம்லிங் எல்லாமே சொல்லிட்டு இருந்தப்போ குருமாஜ் மைக்க வாங்கிட்டு நோ ஆனியன் கார்லிக், வெங்காயம் வெள்ளை போட்டு சாப்பிடக்கூடாது அப்படின்னு சொல்லி சொன்னாரு. ஸோ எல்லாரும் வந்து ரொம்ப சிரிச்சாங்க. ஏன்னா சவுத் இந்தியால வந்து நம்மளுக்கு வெங்காயம் வெள்ளை போட்டு, எங்க வீட்டுல வந்து எல்லாருமே வந்து வெஜிடேரியன்ஸ் தான் எங்க கேஸ்ட்ல. ஸோ வேற எந்த இதுவும் நாங்க எதுவுமே சாப்பிடல. அப்போ ஜஸ்ட் ஆனியன் கார்லிக் மட்டும்தான் அப்போ கஷ்டமா இருந்தது அது விடுறப்போ ஆரம்பத்துல. ஸோ குருமாஜ் தெரியும் அவங்களுக்கு இந்த ஆனியன், அதனால அவர் சிரிச்சுட்டே அந்த நோ ஆனியன் கார்லிக் அப்படின்னு சொன்னார். No, there are so many nice things. சில ஒரு டைம் வந்து ரித்விக் அந்த கேஸ் நடந்துட்டே இருக்கிறப்போ அங்க வந்து குருமாஜ் லோட்டஸ் பில்டிங் ரூஃப்ல வந்து தனியா உட்கார்ந்துட்டு இருந்தாரு. அப்போ கங்கா பிரபுடைய அந்த சத்ததன்ய பிரபு தான் அந்த கேஸை வந்து டீல் பண்ணிட்டு இருந்தாங்க. அப்போ கங்கா பிரபுடைய ஒய்ஃப் ரசேஸ்வரி மாதாஜி வந்து குருமாஜ் கிட்ட வந்து இந்த மாதிரி சத்ததன்யா பிரபு ஏதோ ஒரு பர்டிகுலர் டாக்குமெண்ட் வேணும்னு சொல்லிட்டு அவங்க கேட்டாங்க. அப்புறம் குருமாஜ் வந்து ஆசன்ல உட்காந்துட்டே ரொம்ப இதுவா இருந்தாரு. அப்புறம் நான் வந்து பக்கத்துல, அப்ப யாருமே இல்லை அந்த டைம்ல, நான் பக்கத்துல வந்து குருமாஜ் ஹவு கேன் ஐ சர்வ் யூ அப்படின்னு நான் கேட்டேன். அப்பதான் புதுசா ஜாயின் பண்ணிருந்தேன் ஆபீஸ்ல. அப்போ கொஞ்ச நாள் தான் ஆச்சு. அப்புறம் குருமாஜ் சொன்னார், ஐ எம் அலோன், ஐ நீட் திஸ் ஹெல்ப், தேர் ஆஸ்கிங் ஃபார் மீ திஸ் டாக்குமெண்ட், இந்த டாக்குமெண்ட் வேணும்னு கேட்கறாங்க அப்படின்னு சொல்லி சொன்னாரு. சரி எங்க இருக்கும் என்னன்னு சொல்லுங்க, நான் வேணா முயற்சி பண்ணி அது வேணா நான் பாக்குறேன், அது தேடி கண்டுபிடிச்சு கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு, சரி குருமாஜ் ஆபீஸ்ல ஒரு அது மாதிரி ஒரு சாவியை கொடுத்து அங்க பாரு, அதுல ஏதாவது அங்க இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாரு. அந்த ஓத் மது பண்டித் பிரபு நான் ஜிபிசிக்கு கட்டுப்பட்டு இருக்கிறேன்னு சொல்லிட்டு அப்பெல்லாம் வந்து எல்லாருமே வந்து சைன் பண்ணியிருக்காங்க. அப்போ
ஸோ சரின்னு சொல்லிட்டு அது போய் தேடுன்னு எல்லாம் தேடி தேடி கடைசியில அது கிடைச்சிடுச்சு. நான் போய் குருமாஜ் கிட்ட சந்தோஷமா எடுத்துட்டு போய் அது அப்போ வந்து அது பாக்குறப்ப குருமாஜ் அந்த ஒரு இதுல அவரும் அவருடைய ஓத் வந்து அவர் சைன் பண்ணியிருக்காரு. சரின்னு சொல்லிட்டு அந்த மது பண்டிட் அந்த பிரபுவுடைய அந்த ஓட்டை எடுத்துட்டு போய் குருமாஜ் கிட்ட, குருமாஜ் ஹியர் இட் இஸ் அப்படின்னு சொல்லி கொடுக்குறப்போ குருமாஜ் கேவ் a big smile at me. அந்த ஸ்மைலை என்னால மறக்கவே முடியாது. அதுக்கப்புறமா குருமாஜ் கிட்ட நான் சொன்னேன், குருமாஜ் உங்களுடைய ஓத்தும் அதுல இருக்கு குருமாஜ், ஒரு நகைச்சுவையா. குருமாஜ் இஸ் ஆல்வேஸ் யூனோ யூனோ இஸ் ஆல்வேஸ் லாயல். அதை சொல்லணும்னு அவசியம் இல்லை. ஒரு நகைச்சுவையா நான் சொன்னேன், குருமாஜ் உங்களுடைய ஓத்துல அதுல இருக்கு அப்படின்னு சொன்னேன். அவர் சிரிச்சாரு. there are so much, it is unlimited. I don't know எங்க நிறுத்துறதுன்னு எனக்கு தெரியாது. ரொம்ப 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 தேங்க்ஸ் மாதாஜி. இதை தான் நான் எதிர்பார்த்தேன். பாருங்க, அந்த மொமெண்ட் நீங்க பண்ண சர்வீஸ்ல குரு மகாராஜ் வந்து உங்கள்கிட்ட அந்த ரெசிப்ரோகேஷன். ஸோ அது ஈவன் we cannot Yeah. compare with any other things. அதுதான் ஹையஸ்ட் ஹாப்பினஸ் we can have. எப்ப குரு வந்து ப்ளீஸ் ஆகி நம்ம கிட்ட அதை ரெசிப்ரிகேட் பண்றப்போ அந்த ஆனந்தத்துக்கு வந்து எதையுமே நம்ம ஈடு கொடுக்கவே, அது சொல்ல முடியாது, ஈடுவா சொல்லவே முடியாது. பட் ஆத்மார்த்தமா நம்ம எந்த காரியம் நம்ம பண்ணிட்டே இருந்தோம்னா, நம்ம ஆல்வேஸ் குரு கான்சியஸ்ல நம்ம பண்ணிட்டே இருக்கிறோம்னு வச்சுக்கோங்களேன், கிருஷ்ணரே வந்து அந்த ஒரு சந்தர்ப்பத்தை நம்மளுக்கு குருவோட அது உருவாக்கி தருவாரு. அவர் கண்டிப்பா அதை ரெஸ்பிரிகேட் பண்ணுவாரு. நம்ம வந்து கிருஷ்ணரை பார்க்கணும்னு சொல்லிட்டு முயற்சி எடுக்கிறத விட நம்ம என்ன நல்லா பண்ணணும்னு சொல்லிட்டு பண்ணிட்டே இருக்கிறப்போ கிருஷ்ணரே நம்மள வந்து பார்க்கணும், குருவே வந்து நம்மள பார்க்கணும்னு சொல்லிட்டு அது அந்த அளவுல நம்ம காரியங்கள் நம்மளுடைய சேவைகளை பண்ணிட்டு இருக்கணும். ஸோ திஸ் இஸ் மை. தேங்க்யூ ஸோ மச் மாதாஜி. உங்களோட அசோசியேஷன் வந்து நான் லேட்டாக தான் ஜாயின் பண்ணேன், பட் ஸ்டில் ஐ காட் த ஜெம். தேங்க்யூ பிரபு. நீங்க தான் எனக்கு வாய்ப்பு கொடுத்தீங்க அதை பேசினேன். எனக்கு எந்த தகுதியுமே இல்லை, அதை சொல்லிக்கிறேன் முதல்ல. எனக்கு எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷனும் இல்லை. நான் அப்போ வந்து குருமாஜுக்கு ஆபீஸ்ல ஸ்டார்ட் பண்றப்போ எனக்கு அந்த அளவுக்கு அனுபவமும் இல்லை, எக்ஸ்பீரியன்ஸ் இல்லை. 22 வயசு தான் அந்த டைம் நான் மாயப்பூர் வரப்போ. எனக்கு கிருஷ்ண பக்தி கிடைக்கிறப்போ எனக்கு 18 வயசு. 89னா 18 வயசு. நாங்க மாயப்பூர் வரப்போ 22 இயர்ஸ் எனக்கு. ஸோ எந்த எக்ஸ்பீரியன்ஸும் இல்லை, தகுதியும் இல்லை. சுத்தமா குருவுடைய காஸ்ட்லெஸ் மர்சின்னு தான் சொல்லணும். இப்ப வரலையும் அதுதான். அவருடைய கருணையினாலதான் என்னுடைய வண்டி ஓடிட்டே இருக்கு. நேத்திக்கு நைட்டு இது நடந்தது. சடன்லி குரு மகாராஜ் வந்து ப்ரீச்சிங்கை பற்றி எல்லாம் பேச ஆரம்பிச்சாங்க. டெய்லி நைட் இப்போ நடந்துகிட்டே இருக்கு, 1 hour 2 hour டெய்லி வந்து குரு மகாராஜ் வந்து ப்ரீச்சிங் பற்றி எப்படி இன்னும் எக்ஸ்பேண்ட் பண்ணணும் அப்படிங்கிறத பற்றி எல்லாம் சொல்லிகிட்டே இருந்தாங்க. ஸோ நான் குரு மகாராஜ்கிட்ட சொன்னேன், குரு மகாராஜ் எனக்கு இப்போ தான் ஒரு விஷயம் ஸ்ட்ரைக் ஆகுது. ஏன் வந்து பிரபுபாத் உங்களுக்கு ஒரு லெட்டர் எழுதினாரு, நீ வந்து ரொம்ப சர்வீஸ் பண்ணிட்ட, உன்னோட அசிஸ்டன்ட்ஸை வச்சு நீ வந்து இனிமேல் சர்வீஸ் பண்ணு அப்படின்னு சொல்லி ஏன் பிரபுபாத் உங்களுக்கு லெட்டர் எழுதினாரு அப்படிங்கிறத நான் இப்போ ரியலைஸ் பண்ணுறேன் அப்படின்னு சொன்னேன். சொன்ன உடனே குரு மகாராஜ் முகத்தை திருப்பி பார்த்து என்கிட்ட வந்து கேட்டாரு, ஹவு அப்படின்னாரு. நான் சொன்னேன், வீல் சேர் பவுண்டா இருந்துகிட்டே இப்படி ஓடிட்டு இருக்கிறீங்க, அப்ப நீங்க நல்லா இருக்கும் என்ன வேலை பார்த்திருக்கணும். கண்டிப்பா பிரபு. எவ்வளவு பேர் குருமாஜுக்கு சர்வ் பண்ணாலும் போதாது. அவருடைய தாட்ஸ், அவருடைய இது வந்து ரொம்ப ஃபாஸ்டா இருக்கும், ரொம்ப ஆக்டிவா இருப்பாரு. we will be 10 people 20 people 100 people பண்ணா கூட அவரு சொன்ன கட்டளையே நம்ம ஃபுல்லா பண்ணி முடிக்க முடியாது. நாங்க அப்போலாம் கூட இதே லெட்டர் தான் நாங்க வந்து ஆபீஸ்ல வந்து பிரிண்ட் பண்ணி ஒரு போர்டா போட்டு வச்சிருந்தோம். ஒர்க் த்ரூ யுவர் செக்ரட்டரிஸ், ஸ்டே இன் மாயாப்பூர் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கடிதத்தை நாங்க பிரிண்ட் பண்ணி ஆபீஸ்ல வச்சிருப்போம். குருமாஜ வந்து நீங்க செக்ரட்டரிஸ் மூலம் பண்ணுங்க, நீங்களே எல்லாம் இது பண்ணாதீங்க, கொஞ்சம் ரெஸ்ட் எடுங்க, உங்க உடம்ப பாத்துக்கணும் இல்ல அப்படின்னு சொல்லுவோம். அப்ப குருமான் சொல்லுவாரு, சிஷ்யர்களுடைய ஆன்மீக ஹெல்த், அவங்களுடைய ஆன்மீக ஹெல்த்துக்கு என்ன பலம், உடல்.
உடல் ஆரோக்கியம், ஆன்மீக ஆரோக்கியத்தை பாத்துக்கிறது குருவுடைய கடமை, குருவுடைய உடம்ப பாத்துக்கிறது சிஷ்யர்களுடைய கடமை அப்படின்னு சொல்லுவாரு. இன்னொன்னும் அந்த மாதிரி ஆச்சு. யூஸ்வலா நம்மளுக்கெல்லாம் வந்து நெவர் ஃபர்கெட் கிருஷ்ணா, ஆல்வேஸ் ரிமெம்பர் கிருஷ்ணா, நெவர் ஃபர்கெட் கிருஷ்ணா இதெல்லாம் நம்மளுக்கு சொல்லி கொடுக்கணும் இல்லையா, நம்ம அதை ட்ரெயின் பண்ணணும். இன்னும் கூட நம்ம பண்ணல அந்த மாதிரி. பட் குருவுக்கு என்ன தெரியுமா, அவருடைய உடம்ப ரெஸ்ட் எடுக்கிறதுக்கோ செய்யறதுக்கோ அவர் கிருஷ்ணரை மறக்கணும், அப்பதான் அவரால் அதெல்லாம் பண்ண முடியும் அப்படின்னு அவங்க சொல்லுவாரு. ஐ ஹேவ் டு ஃபர்கெட் கிருஷ்ணா டு டேக் கேர் ஆஃப் திஸ் திங்ஸ் அப்படின்னு சொல்லுவாரு. அவருடைய கான்சியஸ்னஸ்க்கும் நம்மளுடைய கான்சியஸ்னஸ்க்கும் ஆப்போசிட். நான் முடிக்கும் போது குரு மகாராஜ் என்னை பார்த்து இப்படி ஒரு சிரிச்சாரு. சிரிச்ச உடனே நான் சொன்னேன், தேங்க் டு பிரபுபாத். He gave me such a guru in the entire world, nobody can get it அப்படின்னா. ஸோ குரு மகாராஜ் வந்து ஜெயஸ்ரீல பிரபுபாத் அப்படின்னாரு. You are now fortunate. நாங்க முன்னாடி பண்ணோம், இப்போ அந்த வாய்ப்பு இப்போ இல்லை. பட் யூ ஆர் ஏபிள் டு டூ திஸ் நைஸ் சேவை, எஸ்பெஷலி இந்த மாதிரி உடம்பு சரியில்லாதப்போ அவங்களுக்கு சேவை பண்றது அப்படின்றது அது வெறும் இட்ஸ் நாட் ஈஸி. ஏன்னா குருமாஜை ஈடு கொடுத்து நம்ம அவருக்கு சேவை பண்றதுன்றது அவ்வளோ ஈஸியான காரியமே கிடையாது. ஏன்னா அவர் நிறைய பண்ணணும்னு நினைப்பாரு, நிறைய செய்யணும்னு சொல்லி நினைப்பாரு. ஆனா அவர் உடம்பு அதுக்கு ஒத்துழைக்காதப்போ அசிஸ்டன்ஸை தான் அவர் வந்து எதிர்பார்த்து இருக்கிறப்போ, சப்போஸ் அவங்க அதுல ஏதாவது இது பண்ணாங்கன்னா கோபமும் வரும் அவருக்கு. பட் தட்ஸ் நேச்சுரல் இல்லையா? ஸோ அந்த டைம்லயும் அதையெல்லாமும் இது பண்ணி குருமாஜ்க்கு எப்படி சர்வ் பண்ணணும்னு நீங்க எல்லாம் நல்லா பண்ணிட்டு இருக்கீங்க. ஐ ஆம் சோ ஹாப்பி ஃபார் ஆல் ஆஃப் யூ. சர்வீஸ் இந்த மாதிரி நல்லா பண்ணிட்டு இருக்கீங்க. தேங்க்யூ மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. வேற யாருக்காவது ஏதாவது கேள்வி இருந்தா கேளுங்க, இல்லைன்னா முடிச்சுக்கலாம் கிளாஸ். ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. மாதாஜி, நீங்க வந்து ரொம்ப சின்ன வயசுலயே மேரிட் லைஃப்லயே வந்துட்டுன்னு சொன்னீங்க. உங்க சில்ட்ரன்ஸ்க்கெல்லாம் நீங்க எப்படி மாதாஜி பக்தி கொடுத்தீங்க? அவங்க எல்லாம் எப்படி வந்துட்டு கொண்டாடுங்க? எனக்கு ஒரு பையன்தான். அவன் ஆக்சுவலா அது வந்து கிருஷ்ணர் தான் எப்படியோ அவன் அந்த கம்யூனிட்டில அப்படியே வளர்ந்துட்டு இருந்தான். ஏன்னா நான் நிறைய சேவை குருமாஜ்க்காக பண்ணிட்டு இருப்போம். ஆபீஸ்ல வந்து டைம் லிமிட் எல்லாம் நான் பார்க்கவே மாட்டோம். நிறைய பேர் குருமாஜ் வந்து சொன்னா கூட, ஓ இட்ஸ் நைட், இந்த டைம்ல தான் நாங்க ஒர்க் பண்ணுவோம் ஆபீஸ்ல அப்படிலாம் சில டைம்ல சில பேர் சொல்லியிருக்காங்க. பட் நாங்க அப்படி பண்ணதே இல்லை. எந்த நைட் டே எப்படி என்ன குருமாஜ் வருமோ அந்த மாதிரி சர்வீஸ் பண்ணிட்டே இருந்தோம். ஒரு டைம் குருமாஜ் வந்து பையன் மேல தோல்ல கையை வச்சுட்டு, ஆர் யூ ஹெல்பிங் யுவர் மதர் அப்படின்னு சொல்லிட்டு அவர் பிளஸிங்கும் கொடுத்தாரு இன்டைரக்டா. ஸோ இட்ஸ் எப்படியோ அது வந்து அவன் மாயப்பூர்ல குருகுலம் படிச்சுட்டு, ஒரு பையன்தான் குருகுலத்துல, மாயப்பூர்ல தான் குருகுலத்துல படிச்சான். அதுக்கப்புறமா விருந்தாவனம், அதுக்கப்புறமா பெல்ஜியத்துல போய் பேச்சுலர்ஸ் டிகிரி இன் தியாலஜி பக்திவேதாந்தா காலேஜ்ல பண்ணிட்டு, இப்போ கல்யாணம் ஆயிட்டு ஒரு பையனும் அவனுக்கு இருக்கு. அவங்க இப்போ யுஎஸ்ல இருக்காங்க. சன், டாட்டர் இன் லா அண்ட் கிராண்ட்சன். ஆனா ஒண்ணு என்னன்னா, ஏன்னா அவன் வேற வேற இடத்துல வந்து போய் அவன் படிச்சு அந்த அசோசியேஷன்ல இருந்ததுனால ஹி ஹேட் லைக்கிங் ஆஃப் அவர் குரு மகாராஜ். நமக்கு குரு மகாராஜ் கிட்ட தான் வாங்கணும்னு இனிஷியலா அவனுக்கு அந்த ஆசை இருந்தது தீக்ஷா. பட் லேட்டர் ஹி இஸ் சூஸ்ட் சச்சினந்தன் மகாராஜா அவர் தீக்ஷா வாங்கணும்னு நினைச்சிட்டு இருக்கான். இனியும் தீக்ஷா வாங்கல. ஐ டோன்ட் ஃபோர்ஸ் எனி திங், ஏன்னா ஈச் ஆஃப் அஸ் ஆர் இண்டிவிஜுவல். பட் கிருஷ்ண பக்தியில அவனுக்கு ஆழ்ந்த நம்பிக்கை எல்லாமே இருக்கு, அதெல்லாம் பண்ணிட்டு இருக்கான். இன்னும் தீக்ஷா வாங்கல இப்போ. ஆனா அவங்க ஒய்ஃப் வந்து என்னுடைய டாக்டர் இன் லா ராதநாத் மகாராஜோடைய டிசைபிள். தீக்ஷா அவங்க வாங்கியிருக்காங்க, இப்பதான் ரீசெண்டா வாங்கினாங்க. அவங்களும் ரொம்ப வருஷமா வெயிட் பண்ணிட்டு, அவங்க நேபாள் ஆக்சுவலா டாக்டர் இன் லா. So each of us we have our own path. நம்ம யாரையும் வந்து ஃபோர்ஸ் பண்ண முடியாது இல்லையா? தட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் டு அண்டர்ஸ்டாண்ட்.
சில டைம்ல குருகுலத்துல இருந்து நிறைய பேரு ஈவன் கர்மீஸா கூட மாறிட்டாங்க அந்த மாதிரிலாம். பட் அட்லீஸ்ட் ஸ்டில் யூனோ ஹி ஹாஸ் ஃபுல் ஃபேத், இஸ் ஃபாலோயிங். இது வந்து குரு கிருப்பை தான். நம்மளால முடிஞ்ச அளவுக்கு நம்ம பாசத்தை தான் அவங்களுக்கு காமிக்கணும். நம்ம வந்து அவங்களுக்கு அறிவுரை வழங்காம ஒரு எக்ஸாம்பிளா தான் நாம திகழ்ந்தணும். ஒருவேளை நான் அந்த அளவுக்கு மேபி நாட் அ வெரி குட் எக்ஸாம்பிள் இல்லைன்னு நினைக்கிறேன். பட் எனிவே தேர் ஆல் ஸ்டில் டிவோட்டீஸ், தே ஆர் இன் கனெக்ஷன் வித் ISKCON. ஸோ ஐ மீன் நம்ம குரு பரம்பரை இருக்கு ISKCONல. எல்லாருமே நம்ம குரு கிட்ட தான் தீட்சை வாங்கணும்னு நம்ம வந்து அதை ஃபோர்ஸ் பண்ணக்கூடாது இல்லையா? சில நம்மளுடைய மூடுக்கு தகுந்த மாதிரி we will have our relationship with the particular குரு. அது கனெக்ட் ஆகும் சில டைம்ல. ஸோ என் பையனுக்கு வந்து அது ஏதோ சச்சினந்தன் மாரோஜுடைய கீர்த்தன், அந்த ஹரே கிருஷ்ணா, அந்த சாண்டிங், அந்த இது அவனுக்கு கொஞ்சம் அட்ராக்ட் ஆயிருக்கு. ஸோ இட்ஸ் ஓகே, ஸ்டில் இஸ் இன் த ISKCONல இருக்கா இல்லையா, அது இம்பார்ட்டன்ட். ப்ளீஸ் ஆல் ஆஃப் யூ பிளஸ் தட் he can take also Diksha and also advance nicely. ஹரே கிருஷ்ண மாதாஜி, ரொம்ப அற்புதமா இருந்தது. உங்களுக்கு எப்படி நிறுத்துறதுன்னு தெரியல, எங்களுக்கும் டைம் ஆயிடுச்சு. அதனால மறுபடியும் நீங்க இன்னைக்கு எடுத்துட்ட டாபிக் என்ன, நீங்க உள்ளே போகல. நீங்க இன்னைக்கு சொன்னீங்க பெண்களுக்கு எப்படி குருமராஜ் வந்து ஊக்கம் கொடுக்கிறாரு. I was telling through my personal அந்த ஒரு எக்ஸ்பீரியன்ஸ்ல எப்படி குருமாஜ் ஊக்குவிச்சாரு நான் சொல்லிட்டு தானே இருந்தேன். மேபி ஐ டென்ட் ஒன்லி ஃபோக்கஸ் ஆன் தட் பர்டிகுலர் பாயிண்ட், நான் ஃபோக்கஸ் பண்ணல. பட் எப்படி மறுபடியும் இன்னொரு கிளாஸ்ல வந்து நீங்க வந்து ரொம்ப எலாபரேட் பண்ணி சொல்லணும் எங்களுக்கு. I will try மாதாஜி. ரொம்ப சந்தோஷம், ரொம்ப நல்லா சொல்லிட்டு இருந்தீங்க. தேங்க்யூ so much மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா. வாய்ப்பு கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி. மறுபடியும் வாங்க மாதாஜி, எப்ப உங்களுக்கு ஃப்ரீயா இருக்கோ சொல்லுங்க, நம்ம வந்து பண்ணலாம். தேங்க்யூ. எல்லாம் கலந்து கொண்ட எல்லா பக்தர்களுக்கும் ரொம்ப நன்றி. மாதாஜிக்காக மாதாஜி வந்து தொடர்ந்து இன்னும் குருமராஜோட சேவை நல்லா பண்ணணும், நம்மளையும் நல்லா ஊக்குவிக்கணும்னு சொல்லி நம்ம எல்லாரும் ஒரு முறை ஹரே கிருஷ்ணா மகாமந்திரம் சொல்லி நம்ம வந்து முடிச்சுக்கலாம். ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா கிருஷ்ணா ஹரே ஹரே ராம ஹரே ராம 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 ஹரே ஹரே.